கல்வெட்டுக்கள் காட்டும் ஆவண முறைகள். இதுல முதலாவதா ஆவணங்கள் என்றால் என்ன? ஆவணங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய இப்ப நடைமுறை வழக்குல நம்ம சொல்லணும் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம ஆவணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அ எப்படி வந்து டாக்குமெண்டேஷன் அந்த பீரியட்ல எப்படி ஒருத்தங்களுடைய டாக்குமெண்டேஷன் இருந்துச்சு. பொதுவாவே வந்து ஆவணங்கள் ஒரு டாக்குமெண்ட் எழுதுறோம் அப்படின்னா, அது எப்படி இருக்கும்னா, 2 பார்ட்டீஸ்க்கு நடுவுல 2 தரப்பினருக்கு நடுவுல நடைபெறும் அ பரிவர்த்தனைகள். பரிவர்த்தனைகள் அப்படின்னு சொன்னோம்னா, டிரான்சாக்ஷன். இப்போ ஒரு 2 பார்ட்டிக்கு நடுவுல ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா, அத பத்தின ஒரு டாக்குமெண்ட் நம்ம ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி விற்பனைகள், சேல்ஸ் இருந்துச்சுன்னா, சேல்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரைட் பண்ணுவோம். அடுத்ததா உடன்பாடுகள், அக்ரீமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத பண்ணுவோம். அடுத்ததா ஒரு ஊர்ல ஒரு ஊர் சபை இருக்கு. அந்த ஊர் சபை வந்து அந்த ஊருடைய நல்லதுக்காக ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இல்ல அப்படின்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ஊருக்காக இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் ஊருக்காக செய்யப்பட்ட நல்லதுகளோ, இல்ல தீர்ப்புகளோ, முடிவுகளோ, தீர்மானங்களோ வந்து இங்க டாக்குமெண்டேஷனா வந்து பதிவாகி இருக்கு. இது எல்லாமே வந்து நமக்கு கல்வெட்டுக்கள்ல ஆவணங்களா கிடைக்கிற விஷயங்கள். இது இல்லாம ஒரு ஊருடைய சபையா செயல்பட்டு இருந்திருக்கு. அந்த ஊர் சபை வந்து ஊருக்கு தந்த சலுகைகள், அதாவது ஆஃபர்ஸ் என்னென்ன ஆஃபர் எல்லாம் குடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது போக கவர்மெண்ட் உடைய ஜிஓஸ் அரசு வந்து எப்படி என்னென்ன ஆணைகள வந்து அந்த ஊருக்காக குடுத்திருக்கு, இல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இது எல்லாமே அதுல தெரிய வரும். இதுக்கு முன்னாடி ஊர் சபை வந்து ஒரு ஆஃபர் குடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப வந்து ஊர் சபை இல்லாம ஒரு கவர்மெண்ட் என்ன ஆஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அ இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து தெரிய வருது. அரசு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு என்னெல்லாம் சலுகைகள் குடுத்திருப்பாங்க இந்த விஷயம். அது இல்லாம என்னென்ன தர்மங்கள் செஞ்சிருக்கிறாங்க, டொனேஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஒரு டொனேஷன் குடுத்தாச்சு. குடுத்துட்டு அதோட விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அந்த டொனேஷன் வந்து அவங்களுடைய பரம்பரையா ஒவ்வொரு தலைமுறையிலயும் அத வந்து எப்படி பாதுகாத்துட்டு வராங்க? அது பாதுகாக்கணுமா? அது பாதுகாக்கலைன்னா என்ன நடக்கும்? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அது ஏற்கனவே ஒருத்தர் குடும்பத்துல ஒரு பெரியவர் வந்து ஒரு டாக்குமெண்ட் குடுக்குறாரு. ஒரு தர்மம் வந்து பண்ணியிருக்கிறாரு. அந்த தர்மத்த பாதுகாக்காம போயிட்டா என்ன நடக்கும்? அப்படிங்கிற விஷயங்கள். அ இது எல்லாமே வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸா அ நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே கல்வெட்டுக்கள்ல கிடைக்குது. சரி, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, ஊருடைய நியதிகள். அ ஊர் நியதி அப்படின்னு பார்க்கும்போது, என்னென்ன விஷயங்கள் அதுல வரும் அப்படின்னா, அ ஒரு ஊர்ல வந்து சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. காலகாலத்துக்கும் அது வந்து நடைமுறையில இருக்கும். ஒரு சில பழக்கவழக்கங்கள், அந்த ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருக்கிற கலாச்சாரம், அந்த இடத்துடைய சமூக கட்டமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்த நிகழ்வுகள் அதுக்கு இப்போ எங்க ஊர் வந்து நாங்க ஈரோடு மாவட்டம், இங்க சத்தியமங்கலத்துல இருக்கோம் அப்படின்னா, எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிறது பண்ணாரி அம்மன் கோவில். இந்த கோவிலுடைய திருவிழா எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அ திருவிழா நோம்பி சாட்டுன உடனேயே வந்து அம்மன வந்து திருவீதி உலாவா கொண்டு வருவாங்க. அந்த பண்ணாரி ஊருக்கு மட்டும் திருவீதி உலாவா வரமாட்டாங்க. இங்க பண்ணாரியிலிருந்து அது சுற்று வட்டாரத்துல இருக்கிற கிராமங்கள், எல்லா கிராமத்துக்கும் அம்மன கொண்டு போயிட்டு வழிபாடு செய்றது இந்த இந்த பகுதியுடைய வழக்கமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வழக்கங்கள். இந்த வழக்கத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும்? என்ன என்ன மாதிரியான ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்றோம்? இந்த மாதிரியான எல்லா டேட்டாஸுமே வந்து வர்றது தான் வந்து இந்த கல்வெட்டுக்கள்ல ஆவணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆவணங்கள் இது எல்லாமே வந்து எப்படி உருவாகுது? இது உருவாகுறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன? அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அ பொதுவாவே வந்து இந்த மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் வர்றதுன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க காலத்துல நடந்த முக்கியமான விஷயங்கள். அதுல மெயினா வந்து நிலதானத்த வந்து சொல்றாங்க. ஒரு லேண்ட் டாக்குமெண்டேஷன் அந்த நிலதானம். அது இல்லாம வேற எந்த வகையான தானங்களா இருந்தாலும் சரி, அ அத வந்து தன்னோட இல்லாம, தனக்கு அடுத்து வர்ற சந்ததியினருக்கும், பல தலைமுறைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்ல விரும்புறாங்க. அந்த மாதிரி சொல்லப்படுற விஷயங்கள தான் வந்து அவங்க டாக்குமெண்டேஷன் செஞ்சு வச்சுக்கிறாங்க.
இந்த டாக்குமெண்டேஷன்ல 3 வகையா வந்து நடந்திருக்கு. அந்த காலத்துடைய டாக்குமெண்டேஷன் வந்து 3 வகையா நடந்திருக்கு. முதலாவதா பனை ஓலையில எழுதியிருக்கிறாங்க. ஓலைச்சுவடிகள்னு நம்ம சொல்லுவோம். பனை ஓலையில எழுதிக்குவாங்க. அடுத்ததா அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்டோ, அந்த இடத்துல அத வந்து கோவில்ல இருக்கிற ஒரு கல்வெட்டா அத வந்து பதிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி கோவில் கல்வெட்டா பதிவு பண்ண ஒரு விஷயத்த, அதுக்கப்புறமா செப்பு தகடுல வந்து நிரந்தரமா அதாவது யாருக்கு தானம் தந்திருக்கிறாங்களோ, அந்த அரசர் வந்து யாருக்கு வந்து அந்த டொனேஷன் சொல்லியிருக்கிறாரோ, அவங்களுடைய பெர்சனல் டாக்குமெண்ட்டா தர்றது தான் வந்து செப்பேடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த 3 வகையில வந்து அ டாக்குமெண்ட்ஸ் வந்து உருவாயிட்டு இருந்துச்சு. ஒருத்தருக்கு நிரந்தரமா ஒரு தானம் வேணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து அவரு அரசர்கிட்ட போயிட்டு தன்னுடைய கோரிக்கைய வைக்கணும். இந்த மாதிரி எனக்கு இந்த டாக்குமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும். இந்த கோரிக்கை வைக்கிறவங்க எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆ பெரும்பாலும் நல்ல கல்வி அறிவு பெற்றவர்களா இருப்பாங்க. அமைச்சர்கள் அமைச்சர்கள் வந்து அரசர்கிட்ட சுலபமா பேசுற வகையில அமைச்சர்களா இருப்பாங்க. இல்லைன்னா அரசருடைய குருக்கள். இந்த மாதிரியானவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு செப்பேடுகள்ல நெறைய கிடைக்குது. இவங்க ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு கோரிக்கை இருக்கு. இதை நிறைவேற்றிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட கேட்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. கோரிக்கை வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா, அரசர் வந்து அந்த கோரிக்கைய பரிசீலனை செய்றாரு. எந்த வகையில பரிசீலனை செய்றாரு அப்படின்னா, ஆ ஒரு அரசாங்கம் நல்லபடியா செயல்படணும் அப்படின்னா, அரசர சுத்தி அ சிறந்த அமைச்சர்கள் இருக்கணும். ஒரு அரசவையில அரசரோட அமைச்சர்களுடைய குழு இருக்கும். அதுபோக நால்வகை படையுடைய தலைவர்கள் இருப்பாங்க. ஆ அதுபோக மாதண்ட நாயக்கன் அப்படின்னு சொல்லப்படுறவர் இருப்பாரு. இந்த மாதிரி அமைச்சர்கள், ஆ தளபதிகள், மாதண்ட நாயக்கன் இந்த மாதிரி எல்லாருமே நிறைந்த ஒரு சபையில வைக்கப்படுற அந்த கோரிக்கை, அரசர் மட்டும் முடிவெடுக்காம, தன்னுடைய அவையில இருக்கிற எல்லார் கூடயும் கலந்து ஆலோசித்து, சரி அந்த கோரிக்கை வந்து ஏற்புடையதாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய கோரிக்கை ஆ அதுக்கு சார்ந்த ஆணைகள வந்து பிறப்பிப்பாங்க. அந்த கோரிக்கைய ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரியான அ ஒரு அ ஆணைய பிறப்பிப்பாங்க. அந்த மாதிரி அரசர் வந்து ஒரு கோரிக்கைய ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா, அத வந்து அ உடனே அவரு எந்த இடத்துல இருந்தாலும், எப்படி இருந்தாலும், ஒரு கோரிக்கை தனக்கு வருது அப்படின்னா, உடனடியா ஒரு தீர்வு குடுக்குற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அப்ப இருக்கு. "ஓ! நீங்க இப்ப வந்திருக்கிறீங்களா? நீங்க கேட்டீங்களா? சரி போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. நான் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்து வைக்கிறேன்." இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. உடனடியாக தன்னுடைய அமைச்சர்களுடையோ, உடன்தரத்து அதிகாரிகளுடையோ அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு, அ ஒரு ஆணைய வந்து பிறப்பிப்பாரு. அந்த மாதிரி அரசர் உடனடியா சொல்ற ஆணைகள வந்து கேட்டு எழுதிக்கிற ஒரு அதிகாரிக்கு வந்து திருவாய்க்கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த திருவாய்க்கேள்வி என்ன செய்வாரு அப்படின்னா, அரசர் சொன்ன ஆணைகளையும், செய்திகளையும் கேட்டுட்டு வந்து அ உடனடியா இந்த இடத்துல இருந்து தான் வந்து ஒரு டாக்குமெண்டேஷனுடைய ப்ராசஸ் ஆரம்பிக்குது. திருவாய்க்கேள்வி அரசர் சொல்றத கேட்டுட்டு வந்துடுறாரு. அதுக்கு அடுத்ததா நமக்கு கல்வெட்டுக்கள்ல கிடைக்கிற பேரு ஒரு அதிகாரியோடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா, அதிகாரியுடைய பேர் இல்ல. அ பதவியினுடைய பெயர். திருமந்திர ஓலை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெயர நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். யார் இந்த திருமந்திர ஓலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அ திருவாய்க்கேள்வி வந்து அரசர் இந்த ஆணைய வந்து சொல்லியிருக்கிறாரு. இவங்க இந்த கோரிக்கை வச்சாங்க. அவரு உடனே இந்த ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றத வந்து இந்த திருமந்திர ஓலை வந்து உடனே அ ஓலையில குறிப்பா எழுதுவாரு. இப்போ நம்ம ஸ்டெனோகிராஃப்ன்ட்டுலாம் சொல்றோம் இல்லையா? நம்ம அ ஒரு ஜிஓ வருதுன்னா இம்மீடியட்டா அத வந்து ஸ்டெனோகிராஃபர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வேலை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த திருமந்திர ஓலை அவரு வந்து இம்மீடியட்டா எழுதி குடுத்த அந்த விஷயங்களை எல்லாம் வந்து மேற்பார்வையிடுறது. அது கரெக்ட்டா எழுதியிருக்கிறாரா? அதுல சொல்லப்பட்டிருக்கிற தகவல் சரிதானா? திருவாய்க்கேள்வி கேட்டுட்டு வந்து சொன்ன தகவல் சரிதானா? அப்படிங்கிற இது எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்து, எந்த பிழையும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அத வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கா நகர்த்துற ஒரு அதிகாரம் இருக்கிறது
திருமந்திர ஓலை நாயகம் அப்படின்னு சொல்லி சொல்றவர்கிட்ட. இப்போ நமக்கு இருக்கிற காலத்தோட நம்ம ஒப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அ சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவங்கள. இவருடைய இன்னொரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசருடைய அ டைரிய பார்த்து சொல்றது. அவருக்கு அடுத்ததா என்ன நிகழ்வு இருக்கு? அவரு என்ன செய்யணும்? அப்படின்ட்டு அரசருக்கு எல்லா விஷயங்களையும் ஞாபகப்படுத்தி சொல்றதுக்கான ஒரு பெர்சனல் அசிஸ்டன்ட்டா இந்த திருமந்திர ஓலை நாயகம் இருந்திருக்கிறாரு. இவர தொடர்ந்து சரி. மன்னிக்கணும். அ இத தொடர்ந்து விடையியல் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி இருந்திருக்கிறாரு. இவருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் திருவைக்கேள்வி கேட்டுட்டு வந்தது, திருமந்திர ஓலை எழுதுனது, அத பார்த்து திருமந்திர ஓலை நாயகம் வந்து சைன் பண்ணி அந்த முத்திரையெல்லாம் வச்சு, அந்த ஊர் சபைக்கு அந்த ஆணைய வந்து அனுப்பணும் இல்லைங்களா? அந்த ஆணைகளையும், அரசர் அனுப்பிச்ச திருமுகத்தையும் அ அங்க இருக்கிற அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள் மூலமா அனுப்பிச்சு விடுற சொல்லப்பட்ட ஊர் சபைக்கு எந்த மண்டலத்துக்கு அனுப்பணும், எந்த ஊருக்கு அனுப்பணும், இதையெல்லாம் பார்த்து கரெக்ட்டா அது டெலிவரி பண்ற ஒர்க் எல்லாமே வந்து இந்த விடையல் அதிகாரி அப்படிங்கிறவருடையதுங்க. இதுக்கு அடுத்ததா இருக்கிறவர் வந்து ஆணத்தி அப்படிங்கிற ஒருத்தரு. அ அதாவது காலையில இருந்து ஒரு சபையில இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் அரசர்கிட்ட இருந்து வந்த செய்திகள், உடன்கூட்டத்து அதிகாரிகள் கிட்ட இருக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே கேட்டு, எல்லாமே திருமந்திர ஓலை வந்து அதுல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா, அ ஆணத்தி அப்படிங்கிறவரு விடையல் அதிகாரியோட சேர்ந்து அதையும் அனுப்பிச்சு வைப்பாரு. இது இது எல்லாமே வந்து அரசு சபையில நடக்கிற ஒரு ஒரு விண்ணப்பம் வைக்கப்பட்டதுக்கு அப்புறம், அந்த விண்ணப்பம் எந்த மாதிரி ஒரு ஊர் சபைக்கு ஆணையா போகுது அப்படிங்கிறது இந்த நிகழ்வு. இந்த அதிகாரிகள் இத்தனை அதிகாரிகளும் அது இவங்களோட அரசரோட செயல்பட்டுருக்கிறாங்க. அடுத்ததா ஊர் சபை. இப்போ அரசர்கிட்ட இருந்து ஒரு ஜீவோ வருது. அப்போ அத வந்து ஊர் சபை எப்படி அத எதிர்கொள்றாங்க? அங்க என்ன எல்லாம் நடக்குது? அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்க ஒரு ஊர் சபையில கருமம் ஆராயும் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அ கருமம் இவங்க வந்து அரசர் குடுத்த ஆணைகள் நல்ல விதமா நடந்துட்டு இருக்குதா? அந்த ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் கரெக்ட்டா போயிட்டுருக்கா? அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காலத்துல இன்ஸ்பெக்ஷனுக்கெல்லாம் வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி அரசருடைய ஆணை நல்ல விதமா போகுதா? அப்படிங்கிறத வந்து அ ஆராய்ஞ்சு பார்த்து, ஆமா அங்க எந்த தடையும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றவரு தான் வந்து கருமம் ஆராயும் அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா நான் உங்களுக்கு அ இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து, புறவு வரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய. அ புறவு வரி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, போற்றி காப்பதற்குரிய வரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அந்த காலத்துல வாழ்வாதாரம் இருந்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்வாதாரம்னு பார்த்தோம்னா, நிலத்தின் மீதான வரியிலிருந்து வர பொருள்கள் வந்து முதன்மையான வருவாயா அந்த காலத்து அரசர்களுக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த நிலத்தின் வரிகள், ஆ அத எல்லாம் வந்து புறவு வரி அப்படிங்கிற பேர்ல தான் வந்து விச அது எல்லாத்தையும் எடுத்தாங்க. அந்த வரிகள் வசூல் செய்றது, எ அந்த கரெக்ட்டா டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்களா? டாக்ஸ்ல ஏதாவது அரசர் ஏதாவது அதுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிறாரா? ஏதாவது சலுகைகள் இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து வைக்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸ் மாதிரி அந்த காலத்துல செயல்பட்டுருக்கு. ஒவ்வொரு மண்டலங்கள்லயும் இந்த மாதிரியான அ அலுவலகங்கள் இருந்திருக்கு. இந்த அலுவலகங்களுக்கு தான் வந்து புறவு வரி திணைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பேருங்க. இந்த புறவு வரி திணைக்களத்துடைய தலைவரா, புறவு வரி திணைக்கள நாயகம் அப்படிங்கிறவரு இந்த அதிகாரி வந்து இருந்திருக்கிறாரு.
இது ஒரு பெரிய ஆஃபீஸா இருந்திருக்கு. அந்த ஆஃபீஸ்ல வந்து இவரு இப்போ நம்ம சொல்ல போறோம்னா, நம்மளுடைய கலெக்டரேட் மாதிரின்னு வைங்களேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிற ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல எப்படி எல்லா துறை சார்ந்த நிகழ்வுகளும் அங்க வரும். அவங்களுடைய ஒரு கண்காணிப்புல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பதவி தான் வந்து இந்த புறவு வரி திணைக்களத்து நாயகம் அப்படிங்கிறவரு. அடுத்ததா அ அரசர் ஒரு ஆணை குடுத்துடுறாரு. அந்த ஆணை வந்து நடந்துட்டு இருக்கு. இல்ல நில நிலதான வரி வசூல் பண்றாங்க. அந்த கணக்கு செலவு, வரவு செலவு இது எல்லாமே வந்து சரியா இருக்கா? அப்படிங்கிறத வந்து பார்க்குற ஒரு அதிகாரி, புறவு வரி திணைக்களத்து கண்காணி அப்படிங்கிற ஒரு பேரோட இருக்கிறாருங்க. இவர் வந்து ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலயும் கணக்கு வரவு செலவு, அந்த நிலவரி கணக்கு இது எல்லாமே கரெக்ட்டா எழுதியிருக்காங்களா என்ன? அப்படிங்கிறத போய் நேரடியா போயிட்டு ஆய்வு செய்றவரு. அதாவது வரி வசூலிப்ப பத்தி போய் பார்க்கிறவரு, புறவு வரி திணைக்களத்து கண்காணி அப்படிங்கிற பேரோட இருந்திருக்கிறாரு. இதுக்கு அடுத்ததா, வரி புத்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் அரசருக்கு நெறைய நிலவரி வந்து சேரும் இல்லைங்களா? அந்த நிலவரி யாருடைய வரி இப்ப செலுத்தப்பட்டிருக்கு? யார் வரி செலுத்துனாங்க? என்ன? அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த வரி புத்தகம் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல தான் வந்து குறிச்சிருப்பாங்க. இந்த வரி புத்தகத்த வந்து பராமரிப்பு செய்றவரு, இதுல இருக்கிற தகவல் எல்லாம் சரியா இருக்கா? அப்படிங்கிற இத வந்து ஒரு தணிக்கை செய்றது, ஆடிட் செய்றது. இத ஆடிட்டிங் செய்ற வேலைய பார்க்கிறவரு வந்து வரி புத்தக நாயகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறவரு. இவரு இவரு இல்லாம வேற ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதுசா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. இல்ல புதுசா அந்த டாக்குமெண்ட்ல இல்ல அந்த வரி கூடுதலா ஒரு வரி சேர்க்கப்பட்டிருக்குனாலோ, இல்ல ஒரு வரிய வந்து நீக்கம் செஞ்சு குடுத்துருக்காங்களோ அப்படின்ட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே இருந்த ஒரு டாக்குமெண்ட்ட அதுல இருக்கிற விஷயங்கள வந்து மீண்டும் சரிபார்த்து செய்றவரு வந்து வரியிலீடு அதிகாரி அப்படிங்கிறவரு. அந்த காலத்துல இவ்வளவு அதிகாரிகள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்வெட்டுக்கள்ல. கோவில்கள்ல கிடைக்கிற கல்வெட்டுக்கள்ல காணப்படும் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் இந்த மாதிரியான சொற்கள் வந்து நெறையவே நமக்கு கிடைக்குது. அதுல ஒரு சில சொற்கள் ஒ ஒ 1, 2 சொற்கள். ஏன்னா நமக்கு இது ரொம்ப கம்மியான டைம் பீரியட் இருக்கிற செஷன் 1 மணி நேரம் தான். எல்லாத்தையும் விரிவா போயிட்டு இருந்தேன்னா நேரம் பத்தாது. அதனால இந்த படத்துல இருக்கிற கல்வெட்டு வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா, திருமந்திர ஓலை நாயகம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற கல்வெட்டு இது. திருமந்திர ஓலை நாயகம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? திருமந்திர ஓலை நாயகம் அப்படிங்கிறவரு அரசருடைய அந்த ஆர்டர வந்து ஏத்துக்கிட்டு எல்லாமே சரியா இருக்கா? அவர் வாய் வழியா சொன்ன அந்த ஆணை சரியா இருக்கான்னு பார்த்துட்டு, சைன் பண்ணி தர்றவரு. அடுத்த கட்டமா ஊர் சபைக்கு நகர்த்துறதுக்கான ப்ராசஸ் இவர்கிட்ட தான் இருந்து தான் வரும். இது அவருடைய பேரு அந்த அதிகாரியுடைய ஒரு பேரோட இருக்கிற ஒரு கல்வெட்டு. அடுத்ததா, இங்க ஒரு பச்சை கலர்ல நான் காமிச்சிருக்கிறேன். அ பிராக்கெட் போட்டிருக்கிறேன். அதுல திருமந்திர ஓலை எழுதும் பெருந்தனம் அப்படிங்கிறது இருக்கு. இதுவும் வந்து திருமந்திர ஓலை அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கிற ஒரு கல்வெட்டு. அதுக்கு அடுத்ததா, இந்த நான் பிராக்கெட் பண்ணி காட்டியிருக்கிறதுல பாருங்க. புறவு வரி திணை வரி பொத்தக நாயகம். புறவு வரி திணை வரி புத்தக நாயகம் அப்படிங்கிற அ ஒரு அதிகாரிய பத்தி இந்த கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நமக்கு நெறைய கல்வெட்டுக்கள், ஏகப்பட்ட கல்வெட்டுக்கள் இருக்கு. இந்த அதிகாரிகளுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிற மாதிரியான கல்வெட்டுக்கள். இப்போ அடுத்ததா இந்த ஆவணங்கள் இது எல்லாமே எதுல எல்லாம் வந்து பதிவு செய்தாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இப்போ விலாவரியா பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னரே சொல்லியிருந்தேன். ஆ நம்மளுடைய ஒவ்வொரு ஆவணங்களும் 3 வகையா பதிவு செஞ்சிருந்தாங்க. முதலாவதா ஓலைச்சுவடிகள்ல வந்து செஞ்சிருந்தாங்க. அடுத்ததா அத கல்வெட்டுக்கள்ல வெட்டினாங்க. இறுதியா அத வந்துட்டு செப்பேடுகள்ல எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லைங்களா? இப்போ அது தொடர்ந்து பார்க்கலாம். ஓலைச்சுவடிகள். அ முதலாவதா ஓலைச்சுவடிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
பனை ஓலையில அரசர் வாய்மொழியா சொல்லப்படுற விஷயங்கள அவருடைய அந்தரங்க காரியதர்சி உடனடியா அவங்க வந்து அத வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க. இந்த ஓலைச்சுவடிகள் வந்து அதோடைய காலம் ரொம்ப காலத்துக்கு அத பாதுகாத்து வச்சிருக்க முடியாது. மீறிப்போனா ஒரு 100 ஆண்டுகள் அத வந்து பாதுகாத்து வச்சிருக்க முடியும். அப்படி ஆனா அந்த ஓலைகள வந்து அரசருடைய கருவூலத்துல வச்சுக்குவாங்க. முதலாவது அரசருடைய கருவூலத்துல பாதுகாத்து வச்சுக்குவாங்க. அதே ஓலை ஊர் சபைக்கு அனுப்பப்படும்போது, யாருக்கு இந்த ஓலை அனுப்பப்படுதோ, அந்த நபருக்கு அந்த ஓலை வந்து தனிப்பட்ட முறையில தருவாங்க. அது அவர்கிட்ட பாதுகாப்பா இருக்கும். அடுத்ததா, அந்த ஊர்ல இருக்கிற கோவிலுடைய கருவூலத்துல வந்து அந்த டாக்குமெண்ட்ட பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஓலைச்சுவடிகளுடையது. அ அதாவது அரசர் சொன்ன வாய்மொழி ஆணைய வந்து அ முதல் தடவையா பனை ஓலையில தான் வந்து பதிவு செய்தாங்க. அ ஏற்கனவே ஒரு ஓலை, மூல ஓலை இருக்கு அப்படின்னு சொல்லினா, அத வந்து ஜெராக்ஸ் இப்ப நம்ம எப்படி டாக்குமெண்ட்ட வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரிஜினல் தனியா, ஜெராக்ஸ் தனியான்னு சொல்றோம் இல்லைங்களா? இதுல ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து மூல ஓலை அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அதுவே வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு படி ஓலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பக்தி இலக்கியம் படிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் நல்லபடியாவே தெரியும். ஆ சுந்தரர் திருமணம் செய்யும்போது அவர ஆட்கொள்ள சிவபெருமான் வரும்போது அவரு தன்னுடைய ஒரு அ இந்த மாதிரி மூல ஓலை, படி ஓலை என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கும். இத பின்னாடி நான் ஓலை வரும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. அ இதே மாதிரி ஓலைகளும் அப்படிதான். ஒன்றுக்கு ஒரே ஒரு ஓலை மட்டும் தான் எழுதியிருப்பாங்களா அப்படின்னா, தொகுத்து குடுத்திருப்பாங்க. நாம இப்ப பார்க்குறோம். சரஸ்வதி மகள் எல்லாம் போனோம்னா, அங்க ஓலைச்சுவடி எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. சுவடிகள வந்து நல்ல விதமா பதப்படுத்தி அத பாதுகாத்து வச்சிருப்பாங்க. நெறைய சுவடிகள் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நடுவுல ஒரு துளையிட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து பொத்தகம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து சொல்லப்பட்டிருந்துச்சுங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததா நம்ம வந்து ஓலைகள் எத்தனை வகை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அ ஓலையுடைய வகைகள் வந்து அரை ஓலை, இறை ஓலை, இறைக்காவல் ஒட்டோலை, பொருள் மாவருதி பொருட்செலவு ஓலை, சில ஓலை, அடை ஓலை, செம்போலை, ஆளோலை, அறுதி பரிவர்த்தனை ஓலை, விலையாவன ஓலை, கையெழுத்து ஓலை. இவ்வளவு ஓலைகள் இருக்கு. இதுல இறையோலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கோவிலுக்கு தரப்பட்ட தானங்கள் பத்தின ஒரு ஓலையா இருக்கும். ஆ அதேபோல ஆளோலை அப்படிங்கிறது நான் அது சொன்னேன் இல்லைங்களா? அ சுந்தரர் வந்து தனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு வேதியர் ரூபத்துல சிவபெருமான் வந்து சொல்லுவாரு. அப்போ இல்ல இவரு பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சுந்தரர் சொல்லும்போது, அதுக்கு அந்த வேதியர் வந்து என்ன ஓலைய எடுத்து காட்டுவாரு. உடனே கோவமா சுந்தரர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஓலைய வாங்கி நெருப்புக்கு போடும்போது, அப்ப சொல்லுவாரு, "இது படி ஓலை தான். மூல ஓலை என்கிட்ட இருக்கு." அப்படின்ட்டு. அதாவது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுந்தரர் வந்து சிவபெருமானுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு, சுந்தரருடைய முன்னோர்கள் எழுதி குடுத்ததா அந்த வேதியரா வந்தவரு சொல்லுவாரு. ஆளோலையில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது ஆட்களை இன்னொருத்தங்களுக்கு குடுக்குறது, இன்னொருத்தங்களுக்கு அடிமைகளா எழுதி குடுக்குற வழக்கமெல்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆளோலை அப்படிங்கிறதுல வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஓலைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. இதுல இங்க நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்ததா ஓலைகள்ல எழுதப்பட்ட விஷயங்கள வந்து கல்லிலும், செம்பிலும் கொள்க அப்படிங்கிற ஒரு வாசகத்த சொல்லியிருப்பாங்க. கல்லிலும், செம்பிலும் வெட்டிக் கொள்க அப்படின்னு சொல்லி. அதாவது அ ஒரு நிரந்தரமான ஒரு தானம் தரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒரு நிரந்தரமான தானம் தரோம் அப்படிங்கிற ஒரு அரசாணை வேணும் அப்படின்னா, கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஆணை வந்து கோயில்ல இருக்கிற கல்வெட்டுக்களிலும், செப்பேட்டிலும் என்ன தானமா தரப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பா பொறிக்கப்பட்டிருக்கும். ஆ இதுல கல்வெட்டு கல்வெட்டுக்கும், செப்பேட்டுக்கும் ஆ எ நெறைய நி ஒரு நிகழ்வுகள சொல்றதுல நெறைய வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா, செப்பேடுகள்ல வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு செய்தியும் கவித்துவமா சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்படியே அரசர வந்து வர்ணிச்சு சொல்லியிருப்பாங்க. அரசருடைய பரம்பரைய வந்து
ரொம்ப வர்ணனையோட சொல்லி இருந்திருப்பாங்க. கவிதை நடையில இருக்கும். ஆனா கல்வெட்டுக்கள் பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து கவிதை நடையோட இருக்காது. அது ஒரு பேச்சு வழக்குல அங்க மக்கள் வந்து என்ன பேச்சு வழக்குல என்ன மொழிய பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களோ, என்ன வரி வடிவம், எழுத்து வரி வடிவம், அதாவது பிற்கால சோழர் எழுத்துக்களா, வட்டெழுத்துக்களா, தமிழ் எழுத்தா, எந்த மாதிரியான வரி வடிவத்த பயன்படுத்திட்டு இருந்தாங்களோ, அந்த வரி வடிவத்துல அவங்களுக்கு புரியிற மாதிரியான ஒரு மொழியில சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்புறம் கல்வெட்டுக்கள்ல பெரும்பாலும் பார்த்தோம்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை, அப்புறம் ஒரு சில இடங்கள்ல மட்டும் சமஸ்கிருத எழுத்துக்களும், சமஸ்கிருத சொற்களும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல 1, 2 இடத்துல மட்டும் தான் இருக்கும். ஆனா நம்ப செப்பேடுகள பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லைங்க. செப்பேடுகள்ல ஆரம்பம் கடவுள் வாழ்த்துங்கிற மாதிரி, இறைவணக்கம்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் முழுக்க முழுக்க வந்துட்டு, அ இதுல தான் இருக்கும். சமஸ்கிருதத்துல தான் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அ அதுக்கப்புறமா வந்து கல்வெட்டுக்கள்ல எந்த அரசர், ஆட்சி ஆண்டு இதெல்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. அ அப்புறம் சிலர் வந்து இந்த ஆணை சொல்லும்போது, "நான் அந்த இடத்துல இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கையெழுத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா, கல்வெ செப்பேடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் எலாபரேட்டா வடமொழி எழுத்துக்கள வந்து யாரு எழுதுனது? தமிழ்ல இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ட யாரு எழுதுனது? அரசர் எந்த இடத்துல இருந்து எழுதுனாரு? என்ன பண்ணாரு? அப்படியே நடந்த நிகழ்வுகள அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்ற மாதிரி, ரொம்ப அழகா வந்துட்டு கல்வெட்டுக்கள்ல குடுத்திருப்பாங்க. அ இந்த மாதிரி கல்வெட்டுக்களுக்கும், அ செப்பேடுகளுக்கும் நெறையவே வித்தியாசங்கள் இருக்கு. அ கல்வெட்டுக்கள் பார்த்தோன்னா, ஊர் பொதுமக்களுடைய பார்வைக்காக மட்டும் தான். அ இப்போ யார் வராங்களோ, கோவிலுக்கு வராங்கன்னா, இங்க இந்த இடத்த தானமா குடுத்துருக்காங்களா? அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துக்கிறதுக்கு. ஆனா செப்பேடு அப்படி இல்ல. எல்லாருமே அதாவது அந்த செப்பேடு யாருக்கு தரப்பட்டுச்சோ, அவங்க வந்து அந்த விஷயங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு கோவில் கல்வெட்டுக்கள்லயும் நெறைய தானங்கள் வந்து அ பல வகையில தரப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஆவணங்கள் வந்து பல வகையில இருந்திருக்குது. என்னெல்லாம் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம். கல்லில் வெட்டப்படும் எழுத்து ஆவணங்கள். இது வந்து ரொம்ப விரிவான தகவல நிலதானமா இருந்துச்சுன்னா, அதோடைய எல்லைகள். அம் இதே விளக்கு தானமா இருந்துச்சுன்னா, எந்த மாதிரியான விளக்கு, அந்த விளக்கு எரிக்க தேவையான அந்த எரிபொருளுக்கான அ சோர்ஸ் என்ன? இப்போ விளக்குக்கு வந்து நெய் குடுக்குறாங்க அப்படின்னா, சாவா மூவா பேராடு பத்தி சொல்லியிருந்திருக்கலாம். இது அப்புறம் இல்லன்னா நெய் வந்து தானமா நேரடியா நெய்யே தானமா குடுத்திருந்திருக்கலாம். அப்படின்னா, எண்ணெயோ, நெய்யோவா இருந்துச்சுன்னா, அது எவ்வளவு ஆளாக்கு குடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி எது குடுத்திருக்கிறாங்க? இப்ப ஏதாவது ஒரு பொருள் ஒரு செப்பு படிமம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த படிமத்துக்கு வந்து ஒரு நகை போடுறாங்க அப்படின்னா, அந்த நகையுடைய அளவு எவ்வளவு அளவுல இருந்துச்சு? அதுல முத்து பதிச்சிருந்துச்சா? பவளம் பதிச்சிருந்துச்சா? அ அது எவ்வளவு வெயிட்ல இருந்துச்சு? அந்த அந்த நகைய வந்து எந்த எடை கல்லுல அளந்தாங்க முதற்கொண்டு, இது எல்லாமா இந்த மாதிரியான முழுமையான தகவல் வந்து கிடைக்கிறது. இந்த க இந்த கல்வெட்டுக்கள்ல நமக்கு கிடைக்குது. இத வந்து ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டுக்கள் என்னல்லாம் சொல்லுது? இத பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பற்றின ஆய்வுக்கான படிப்புக்கு எபிகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த படிப்புகள் நமக்கு கோவில்ல இருக்கிற கல்வெட்டுக்கள படிக்க உதவி செய்யுது. அடுத்ததா ஒரு நாட்டுடைய தொன்மைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிற ரொம்ப பெரிய சோர்ஸ் இதுதான் கல்வெட்டுக்கள் தான். எப்படின்னா, ம் ஓலைச்சுவடிகள் வந்து ரொம்ப காலத்துக்கு பாதுகாத்து வச்சிருக்க முடியாது. அதேபோல செப்பேடுகள் தனிப்பட்ட ஒரு நபருக்கு தரப்பட்டிருக்கும். இப்போ அவங்க எங்க அத பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க? அது தங்கிட்ட தான் வச்சுக்கிட்டாங்களா? அது பொதுமக்களுடைய பார்வைக்கு இருக்காது, இல்லைங்களா? அப்போ இந்த கல்வெட்டுக்கள் நிலையானது. அத எங்கேயும் தூக்கிட்டு போயிற முடியாது. அத அவ்வளோ சீக்கிரம் அழிவுக்கு கொண்டு வந்துர முடியாது. ஆனா, இப்ப நாம ரொம்ப கல்வெட்டுக்களை எல்லாம் ரொம்ப அழிவுக்கு தான் கொண்டு போயிட்டுருக்குறோம். நெறைய விஷயங்கள் கோவில் கல்வெட்டுக்கள் மேல பெயிண்ட் அடிக்கிறது, வார்னிஷ் பண்றது, அப்புறம் அங்கேயே போய் தீபம் பத்த வைக்கிறது, கற்பூரம் ஏத்துறது, அதுக்கு மேலேயே திருநீரு கோவில்ல வாங்குற திருநீரு, குங்குமம் எல்லாம் கொண்டு போயிட்டு அங்க கல்வெட்டு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம, அந்த இடத்துலயே போடுறது. இந்த மாதிரி இந்த கல்வெட்டுக்களுடைய மகிமை தெரியாம நம்ம நெறைய பேர் வந்து அத மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்குறோம்.
இனியும் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா கல்வெட்டுக்கள் இருக்கிற பகுதியை நம்ம ஓரளவுக்கு நம்மனால முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்து அதை பாதுகாத்துட்டு வரலாம். சோ ஒரு நாட்டுடைய தொன்மையை அறிந்து கொள்ள இந்த கல்வெட்டுக்கள் ரொம்ப பெரிய ஒரு ஆதாரமா இருக்கு. கல்வெட்டுக்கள் எப்படி இருக்கும்? அதாவது கல்வெட்டுக்கள்னா என்ன? ஆவணங்கள். அதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட். இந்த ஆவணங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும்? இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்வெட்டுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குங்க. அ முதலாவதா கல்வெட்டு வந்து ஒரு மங்கள சொல்லோட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டு தரப்பட்ட காலத்துல இருந்த அந்த அரசர் அவருக்குன்ட்டு ஒரு மெய்க்கீர்த்தி இருக்கும். அந்த மெய்க்கீர்த்தி அதுக்கு அடுத்ததா சொல்லப்பட்டிருப்பாங்க. மெய்க்கீர்த்தியை தொடர்ந்து எந்த ஆட்சி ஆண்டு அந்த அரசர் எந்த ஆட்சி இப்போ ஆ ராஜராஜ சோழர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கழித்து, 5 ஆண்டுகள் கழித்து அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எத்தனாவது ஆட்சி ஆண்டுல அந்த தானம் தரப்பட்டது அப்படிங்கிற தகவல் இடம்பெற்றிருக்கும். அதுக்கப்புறமா கல்வெட்டின் நோக்கம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். கல்வெட்டின் நோக்கம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. என்னன்னா, இதுல தான் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். இது என்ன டாக்குமெண்ட்டு? இது எதுக்காக தரப்பட்டது? யாருக்காக தரப்பட்டது? இதோடைய டீட்டெயில்ஸ் என்ன? எல்லாமே இந்த கல்வெட்டின் நோக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எப்படி நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன்ல ஐ விட்னஸ் எல்லாம் சைன் பண்றோம். அதே மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கு. ஒரு ஆவணம் பதிவு செய்றாங்க அப்படின்னா, அத அத வந்து சாட்சியா இருந்தவங்க வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. கடைசியா ஓம்படை கிழவி அப்படிங்கிற ஒரு பகுதி. நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா? இந்த தானம் ஒரு தானம் தந்துட்டாங்க. தரப்பட்ட அந்த தானம் அ கண்டிப்பா வந்து அத பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட தான் குடுத்திருப்பாங்க இல்லைங்களா? அப்படி பாதுகாக்கிறவங்களுக்கு ஏற்படுற நன்மைகள், அத பாதுகாக்க தவறினால் என்ன நடக்கும்? அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த ஓம்படை கிழவி அப்படிங்கிற இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த கல்வெட்டுடைய இலக்கணம், கல்வெட்டுடைய அமைப்பு, அத ஒரு சின்ன டீட்டெயிலோட பார்த்துக்கலாங்க. ஆ அநேகமா 40 நிமிஷத்துல கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனக்கு என்னன்னு தெரியல. சுவாதி மேம் தான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஆச்சுன்னா ரீலிங்க் வச்சு திருப்பி வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். சுவாதி மேம்? ஆ ஷூர் மேம். ஆக்சுவலா வந்து Google Meetல வந்து அந்த மாரி ஆகாது. ஸோ நீங்க கன்டின்யூ ஆகாது. பண்ணுங்க. இஃப் ஓகே. இன் கேஸ் நடந்ததுன்னா, நான் திருப்பி லிங்க் ஷேர் பண்றேன். ஓகே மேம். தேங்க் யூ. சரிங்க. இப்ப நம்ம மறுபடியும் மங்கள சொல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆ கல்வெட்டுக்களுடைய முதல் பார்ட் வந்து மங்கள சொல். எந்த ஒரு கல்வெட்டா இருந்தாலும், அத வந்து ஒரு நல்ல விதமா தான் ஆரம்பிப்பாங்க. மங்களம் உண்டாகுக அப்படின்ட்டு. இத வந்து வடமொழியில ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட ஆரம்பிப்பாங்க. ஆ அடுத்ததா 2வதா இருக்கிற வார்த்தை பார்த்தோம்னா, ஜிதம் பகவதா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பெரும்பாலும் பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல ஜிதம் பகவதா அப்படிங்கிற வார்த்தைகள அ கல்வெட்டுக்கள்ல நம்மனால பார்க்க முடியுது. அடுத்ததா வந்து தமிழ் மொழியில அருளிச் செயல் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல நம்மனால பார்க்க முடியுது. நெறைய கல்வெட்டுக்கள் அருளிச் செயல் அப்படிங்கிற ஒரு அ ஆரம்பத்தோட மங்களகரமான ஒரு வார்த்தையோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வைணவ வழிபாடுகள் இருக்கிற இடங்கள்ல ஹரி அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியுது. ஹரி, நாராயண இந்த மாதிரி. ஹரி நன்றாக குருவே துணை, ஹரி சுபமஸ்து, நமோ நாராயணா. இது எல்லாமே வந்து வைணவ வழிபாடு இருக்கிற கோவில்கள்ல இந்த மாதிரி கல்வெட்டுக்கள் ஆரம்பமாகுது. அப்புறம் சிவமயம் இந்த வார்த்தையுடைய ஆரம்பிக்கிற கல்வெட்டுக்கள் கிடைக்குது. ஹரி ஸ்ரீ கணபதேய நம. விநாயகரையும் வழிபட்டு ஆரம்பிக்கிற கல்வெட்டு. இது எல்லாமே நம்ம கல்வெட்டுக்கள பத்தின தனியா படிக்கும்போது, மங்கள சொல் அப்படிங்கிறது இந்த ஸ்வஸ்தி ஸ்ரீ தொடர்ந்து, ஜிதம் பகவத தொடர்ந்து நெறைய உதாரணங்கள் இருக்கு, கல்வெட்டுக்கள் இருக்கு. இதையெல்லாம் காமிச்சு பேசலாம். ஆனா, இந்த டாபிக்ல இருந்து அது இன்னும் ரொம்ப விரிவா போயிரும் அப்படிங்கிறனால, இதெல்லாம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக மட்டும் நான் இத எடுத்திருக்கிறேன். அடுத்ததா மங்கள சொல்ல தொடர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மெய்க்கீர்த்திகள். மெய்க்கீர்த்திய வந்து அ வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து 2 முக்கியமான பிரிவுகளா சொல்றாங்க. ஒண்ணு வந்து 1ஆம் சோழ மன்னர் 1ஆம் ராஜராஜ சோழருக்கு முற்பட்ட காலத்துல இருந்த மெய்க்கீர்த்திகள், 1ஆம் ராஜராஜ சோழருடைய காலத்திற்கு பின்னால் வந்த மெய்க்கீர்த்திகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா வந்து வகைப்படுத்தி சொல்றாங்க. 1ஆம் ராஜராஜருக்கு முன்னாடி இருந்த மெய்க்கீர்த்திகள் பல்லவர்கள் காலத்திலிருந்து பல்லவர்கள் தான் வந்து பல்லவர்களுடைய ஆட்சியிலிருந்து கல்வெட்டுக்கள் நமக்கு கிடைக்குது.
அப்போ அவங்க ஆட்சியில இருந்து அதுக்கப்புறம் பாண்டியர்கள், ராஜராஜருக்கு முற்பட்ட அவருடைய மூதாதையர்களான சோழர்கள், இவங்க காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பட்டப்பெயர போட்டுக்குவாங்க. ம். மூத்த முதல்ல ஆட்சிக்கு வந்தவர் வந்து ராஜகேசரின்னு போட்டாருன்னா, அவர தொடர்ந்து ஆட்சிக்கு வர்றவரு பரகேசரி அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட போடுவாங்க. அதாவது ராஜகேசரி அப்படின்னா அரசர்களுக்கெல்லாம் சிங்கத்தை போன்ற ஒரு பயத்தை தோற்றுவிக்கும் வலிமை மிகுந்த அரசன் அப்படின்னு அர்த்தம். அதே பரகேசரி அப்படின்னா, ஆ பகைவர்களுக்கெல்லாம் சிம்மத்தை போன்று மிக பெரும் பயத்தை பகைவர்களுக்கு உண்டாக்கும் வலிமை பொருந்திய ஒரு அரசர் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். இந்த மாதிரி ராஜகேசரி, பரகேசரி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. பாண்டியர்களா இருந்தா மாறன் சடையன், கோச்சடையன் இந்த மாதிரி அவங்களுடைய பட்டப்பெயர்கள் மாறி மாறி வரும். பல்லவர்களும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி போடுவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய அ நா எந்த நாட்டை வந்து அவங்க வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்ப தருவாங்க. மதுரை கொண்ட, அ இந்த மாதிரி மதுரை கொண்ட, கங்கை கொண்ட அந்த மாதிரி அவங்க எந்த அ நாட்டை வந்து அவங்க வெற்றி பெற்றார்களோ, ஈழமும், மதுரையும் கொண்ட இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள போட்டு அவங்கள வந்து அடையாளப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த இது மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறமா ராஜராஜர் காலத்துல தான் வந்து மெய்க்கீர்த்தி ஒரு பாடல் வடிவுல வந்துச்சு. மெய்க்கீர்த்தி அப்படின்னாலே அரசர் பத்தின உண்மையான கீர்த்தி அப்படின்னா புகழ். மெய்க்கீர்த்தி அப்படின்னா உண்மையான புகழ். அந்த இடத்துல செப்பேடுகள்ல வந்து வர்ணனையா, கவிநயமா சொல்ற மாதிரி எல்லாம் அங்க கிடையாது. என்ன இருக்கோ அத வந்து அப்படியே சொல்ற விஷயங்கள் தான் வந்து மெய்க்கீர்த்தி. இதுல முதலாம் ராஜராஜ சோழருடைய இது பார்த்தோம் அப்படின்னா, திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொள காந்தளூர் சாலை களமறுத்தருளி கங்கப்பாடியும் தடிகைப்பாடியும் இந்த மாதிரி அவர் அடுத்தடுத்த எந்தெந்த நாடுகளை வெற்றி பெற்றாரோ அந்த நாடுகளுடைய பெயர்களை சொல்லி அவருக்கு எந்த அரசர்கள் எல்லாம் அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தாங்களோ அதையெல்லாம் சொல்லி இவருடைய ஆட்சியில தோல் தினவோட, வலிமையோட எதிரிகள கையாண்டு மக்களுக்கு நல்ல வாழ்க்கை குடுத்துட்டு இருந்த இவருடைய ஆட்சியுடைய இத்தனாவது ஆண்டு அப்படின்னு ஆரம்பிக்கும். மெய்க்கீர்த்தியுடைய அர்த்தம் அதுதான். அ இவங்க இவ்வளவு அரசர்கள வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இத்தனை நாடுகள் வந்து சோழ நாடுகளுக்கு நடுவுல இருக்கு. இப்ப நான் வந்து உதாரணமா சோளம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அது இல்லாம பாண்டியர்கள், பல்லவர்கள் எல்லாருமே அப்படிதான். ஆனா ராஜராஜருக்கு பின்னாடி வந்தவங்க தான் வந்து மெய்க்கீர்த்திய ஒரு பாடல் வடிவில வச்சிருந்தாங்க. ராஜேந்திர சோழருக்கு பார்த்தோம்னா, திருமணி வளர அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ராஜராஜர், ராஜேந்திரர் இவரையெல்லாம் தொடர்ந்து அதுக்கப்புறம் பின்னாடி வந்த குலோத்துங்கனுக்கு அதுக்கப்புறம் குலோத்துங்கனே ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்த அரசர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா, சிலர் வந்து 1க்கு மேற்பட்ட மெய்க்கீர்த்திகள் வச்சுக்கிட்டாங்க. 2 மெய்க்கீர்த்திகள், 3 மெய்க்கீர்த்திகள் இந்த மாதிரியான மெய்க்கீர்த்திகள் எல்லாம் வச்சுட்டாங்க. ஒரு கல்வெட்ட பார்க்குறோம். ஸ்வஸ்தி ஸ்ரீய தொடர்ந்து திருமகள் போலன்னு ஆரம்பிச்சதுன்னா, அந்த கல்வெட்டு ராஜராஜரது அப்படின்னு பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல்வெட்ட ஸ்வஸ்தி ஸ்ரீய தொடர்ந்து திருமணி வளர அப்படின்ட்டு வந்துச்சுன்னா, அது ராஜேந்திரருடையதுன்ட்டு நம்ம கல்வெட்டு பார்த்த உடனேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெய்க்கீர்த்திகள் இவ்வளவு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இதுக்கு அடுத்ததா மெய்க்கீர்த்திகளை தொடர்ந்து கல்வெட்டுடைய முக்கியமான ஒரு பகுதி வந்து ஆண்டு. அ அரசர் எந்த ஆண்டு வந்து ஆட்சி அந்த கல்வெட்டு அரசருடைய எத்தனாவது ஆட்சி ஆண்டு தரப்பட்ட கல்வெட்டு. இது வந்து நெறைய விஷயங்களுக்கு வந்து நம்ப முன்னோர்களுடைய தொன்மைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆண்டு அப்படிங்கிறது. நெறைய கல்வெட்டுக்கள்ல யாண்டு, ஆண்டுன்னு இல்லாம யாண்டுன்னு முதலாவதா குடுத்திருக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். சில கல்வெட்டுக்கள் வந்து சக ஆண்டு சொல்லியிருப்பாங்க. சாலிவாகன ஆண்டு சொல்லியிருப்பாங்க. கேரளா சைடு இருக்கிற கல்வெட்டு, அதாவது சேர மன்னர்கள் கல்வெட்டு அந்த பக்கம் பார்த்தோம்னா, கொல்லம் ஆண்டு சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் களியாண்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்கு. அ இப்போ கொல்லம் ஆண்டுன்னு சொல்லப்பட்டிருந்தா, அதோட இவ்வளவு ஆண்டுகள கூட்டணும், இவ்வளவு ஆண்டுகள கழிக்கணுங்கிற மாதிரி இருந்து ஒவ்வொரு ஆண்டுடைய கணக்கும் சொல்லப்படும். அ அதுதான் அது நம்ம கல்வெட்டு படிப்புன்னு போனோம்னா, இந்த மெய்க்கீர்த்திகள பத்தி, ஆண்டு வகைகள பத்தி, இனி இனி அடுத்து சொல்லப்போற அடுத்த 2 தலைப்புகள் இத பத்தி எல்லாமே வந்து ரொம்ப எலாபரேட்டா போலாம். இது வந்து ஒரு ஆவணம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான். அதனால இது போதும். அ இதுக்கு அடுத்ததா கல்வெட்டின் நோக்கம் அப்படிங்கிறது. என்ன நோக்கம் இருந்திருக்கும்? இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டதுக்கான நோக்கம். ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம். ஒருத்தருடைய கோரிக்கை, அந்த கோரிக்கைய அரசர் ஏத்துக்கிறாரு. அந்த ஏத்து ஏத்துக்கிட்ட ஒரு விஷயத்த வந்து ஆவணப்படுத்துறாங்க.
எல்லா விஷயத்திலயும் அரசர் சம்மந்தப்பட்டிருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லா கல்வெட்டுக்கள்லயும் கண்டிப்பா அரசர் இருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. கல்வெட்டுக்கள் பலதரப்பட்ட மக்களிடமிருந்து தரப்பட்டிருக்கும். அதிகாரிகள் குடுத்திருப்பாங்க, பெண்கள் குடுத்திருப்பாங்க, அ தொழிலாளர்கள் குடுத்திருப்பாங்க. யார் வேணா கல்வெட்டுக்கள் குடுக்கலாம். அதுல என்ன இருக்குன்னா, அவங்க தரப்பட்ட தானம் இந்த அரசருடைய ஆட்சியில இந்த பகுதிக்கு, இந்த இடத்துக்கு நாங்க குடுத்தோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதுல இருக்கும். அந்த வகையில இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போகிறது, இந்த கல்வெட்டுக்களுடைய வகைகள், ஆவணங்கள் எந்த எந்த மாதிரியான ஆவணமெல்லாம் நமக்கு கிடைச்சது அப்படின்ட்டு. முதலாவதா நிலதானம். இது பெ பெரும்பான்மையான கல்வெட்டுக்கள் வந்து அ நிலங்கள தானமா குடுத்த சொல்றாங்க. கோவிலுக்காக இறையிலேயே தரப்பட்டிருப்பாங்க. இல்ல யாரோ ஒருத்தருடைய வேண்டுகோளுக்காக அவர் வந்து அரச குருவா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு அதிகாரி நல்ல விதமா வீர தீர செயல்கள் ஒரு போர்ல செஞ்சிருக்கலாம். அந்த தளபதிக்கு ஒரு சில தானங்கள் தரப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நில தானங்கள் வந்து பல வகையில தரப்பட்டிருக்கு. இது வந்து பெரும்பான்மையா நமக்கு கல்வெட்டுக்கள்ல கிடைக்குது. அடுத்ததா விலை ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு. அ ஏதாவது சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ். அதுக்கு அடுத்ததா விளக்கு தானம். கோவில்களுக்கு விளக்கு தர்றது அந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆ ஏன்னா, அ இப்போ மாதிரி நமக்கு எலக்ட்ரிசிட்டியோடைய யூசேஜ் அப்ப இருந்திருக்குல்ல. அப்போ அந்த கோவில வெளிச்சமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தானங்கள் வந்து அதிகமா குடுக்குற ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஸோ விளக்கு தானம் அதிகமா கிடைக்கும். அடுத்ததா கோவிலுடைய கருவூலங்கள், பண்டாரங்கள் பத்தின தகவல்கள் வந்து டாக்குமெண்ட்ல இருக்கும். இந்த அந்த கருவூலத்துல, இந்த பண்டாரத்துல இது இவ்ளோ இருந்துச்சு. இங்க இந்த அரசருடைய பண்டாரத்துல இருந்து போர் எடுத்து போயிட்டு இவ்வளவு பொருட்கள நாங்க கொண்டு வந்தோம். இந்த மாதிரியான ஒரு தகவல் எல்லாமே நமக்கு அதுல கிடைக்கும். அடுத்ததா கோவிலுடைய புனரமைப்புகள். ஆ செங்கல் தளியா இருந்திருக்கலாம். அத வந்து கற்றளியா மாத்திருப்பாங்க. அது எந்த ஆண்டுல நடந்துச்சு? யார் அத எடுத்து செஞ்சாங்க? அப்படி எடுத்து செய்யும்போது என்னென்ன மாற்றமெல்லாம் செய்யப்பட்டது? அதுக்கு யாரு வந்து அ அ அந்த வேலைகள செஞ்சு குடுத்தவங்க யாரு? இந்த மாதிரி எல்லா தகவலும் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததா வழிபாடுகள். வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெறைய தமிழர்களுடைய வழிபாடுகள் வந்து ஏராளமான வழிபாடுகளா இருந்துச்சு. பெரும்பாலான வழிபாடுகள் வந்து இயற்கை சார்ந்த வழிபாடுகளா இருந்துச்சு. நம்ம இப்போ ரொம்ப அழகா சொல்லிர்றோம். ஒரு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எல்லாமே வந்து அ ரொம்ப அழகா குறிப்பிட்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாளுக்கும், நட்சத்திரத்துக்கும், ஒவ்வொரு கோளுடைய மாற்றங்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து கோவில்ல பூஜைகள் நடத்தப்பட்டன. அன்னதானங்கள் வழங்கப்பட்டுட்டு இருந்தன. சிறப்பான தீபாராதனைகள், சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இந்த மாதிரி ஆ அந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பெற்றிருந்துச்சு அந்த காலகட்டத்துல. அதுக்கப்புறம் அ ஏற்கனவே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். பெண்கள் வந்து தானங்கள் குடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரெல்லாம் பெண்கள் அப்படிங்கிறது யாரையெல்லாம் குறிக்கும் அப்படின்னா, அரசருடைய பட்டத்தரசியார் அவங்கள சொல்லலாம். அரசர் இப்ப மாதிரி ஒருவனுக்கு ஒருத்திங்கிற மாதிரி எல்லாம் அப்ப இருக்கலைங்க. அ ஏன்னா, அது அந்த அரசு வந்து அந்த காலகட்ட வாழ்க்கையே வேற மாதிரி. ஒரு நாட்டின் மீது போர் எடுத்து போகும்போது, அவங்க மனவினை தொடர்பு, திருமண தொடர்பு அப்படிங்கிறது அ ஒரு ஒரு நிகழ்வா இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு அரசர் வந்து 2, 3 நாட்கள வந்து நாடுகள வந்து வெற்றி பெற்று அந்த அந்த இடத்துல தன்னுடைய ஆட்சிய செலுத்துறாரு அப்படின்னா, அந்த தோல்வி அடைந்த அரசர்கள் அந்த அரசர் கூட வெற்றி பெற்ற அரசர் கூட, அவங்க வீட்ல இருக்கிற பெண்கள திருமணம் செய்து கொண்டு, அ அதாவது பகை இல்லாம மனவினை தொடர்போட அவங்களுடைய பகுதிய பாதுகாத்துக்கிறதுக்காகவோ, வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா ஒரு அரசருக்கு பட்டத்தரசியார் இல்லாம, அ பிற அரசிகளும் இருந்திருக்கிறாங்க. அப்படி அரசிகள் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் தானம் குடுத்திருக்கிறாங்க. அரசிகள் மட்டும் தான் தானம் குடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா இல்ல. நெறைய தளிர்ச்சேரி பெண்கள் அவங்க வந்து தானங்கள் குடுத்திருக்கிறாங்க. தளிர்ச்சேரி பெண்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னை கோவிலுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட பெண்கள். அது ஒரு பெரிய டிபேட்டே போச்சு இல்லைங்களா? தளிர்ச்சேரி பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து சமூகத்துல பொட்டு கட்டி விடப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் வந்து ஆ சமூக வலைதளங்கள்லயும் சரி, செய்திகள்லயும் சரி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப வேகமா போச்சு. ஆனா, அது அப்படி கிடையாது. தளிச்சேரி பெண்டுகள்
உடைய வாழ்வியல் வந்து ரொம்ப சிறப்பா ஒரு காலகட்டத்துல இருந்திருக்கு. அவங்க வந்து இறைவனுக்காக தொண்டு செய்து, இறை தொண்டுல தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு, தன்னுடைய வாழ்க்கைய வந்து கோவில் பூஜை புனஸ்காரங்கள்லயும், சாமிக்கு மாலை தொடுக்கறதுலயும், கோவில் வளாகத்த கூட்டி பெருக்கி சுத்தம் பண்றதுலயும், ஆ இறைவன வந்து திருவீதி உலா எடுத்து வரும்போது, அங்க இசைக்கப்படுற மங்கள வாத்தியங்களோட இவங்க நடனம் புரிந்து கூடவே வர்றதையும், இந்த மாதிரி மிக சிறப்பான அந்தஸ்தோட இருந்திருக்கிறாங்க. எங்க பகுதியில கொங்கு பகுதியில ஆம், இங்க அவிநாசி பக்கத்துல இருக்கிற ஒரு கோவில். அந்த கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆ தலிச்சேரி பெண்களுக்கு வந்து இது குடுத்திருக்கிறாங்க. பட்டம் கட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப முதல்ல அவங்களுக்கு முதல் மரியாதை செஞ்சுட்டு தான் வந்து அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி. அப்போ தலிச்சேரி பெண்கள் எல்லாம் நெறைய குடுத்திருக்கிறாங்க. இன்னொரு சிலது வந்து அதிகாரிச்சிகள் அப்படிங்கிற பேர் வந்து கல்வெட்டுக்கள்ல கிடைக்குது. அதிகாரிச்சிகள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு அரண்மனையில இருக்கிற பெண் ஆ அதிகாரிகள். ஆண் அதிகாரிகள் மட்டும் நம்ம நெறைய அதிகாரிகளுடைய பெயர்களை எல்லாம் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். இந்த மாதிரி பெண்களும் அதிகாரிகளா இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதிகாரிச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த மாதிரியான பெண்கள் தானம் குடுத்திருக்கிறாங்க. தலிச்சேரி பெண்டுகள், அரசிகள் இவங்க இல்லாம பெண்டாட்டி அப்படிங்கிற ஒரு பேரெல்லாம் வந்திருக்கு. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமையல் வேலையில இருக்கிற பெண்கள். இந்த மாதிரி சமூகத்துல அனைத்து தரப்பிலும் இருந்த பெண்கள் தானங்கள் தரப்பட்டிருக்கிறாங்க. இது பார்க்கும்போது அந்த கல்வெட்டு இடம்பெற்றிருக்கிற இடத்த பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்து பெண்கள் வந்து ரொம்ப தானம் தராங்க அப்படின்னா, அவங்க எக்கனாமிக்கலா அவங்க எந்த அளவுக்கு இண்டிபெண்டன்ட்டா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மனால கற்பனை செய்து பார்க்க முடியுது. சுயேட்சையா அவங்கனால ஒரு தானம் தர முடியுது அப்படின்னா, பெண்களுக்கான உரிமை எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்திலேயே தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு அடுத்ததா, அதிகாரிகள் பற்றின குறிப்பு. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிச்சேன் இல்லைங்களா? அது எல்லாமே அதிகாரிகள் பற்றின குறிப்புகள் தான். ஒரு அதிகாரி இருக்கிறாரு அப்படின்னா, அவரு எந்த பகுதியில எல்லாம் இருந்தாரு? அவரு என்ன வீர தீர செயல்கள் செஞ்சிருக்கிறாரு? அவரு அரசுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருக்கு அரசர் அவர் மேல கொண்ட பாசத்தினால, பற்றுனால அவருக்குன்னு சிறப்பு பெயர்கள் அரசர் தனக்கான பட்டப்பெயர்கள நெறைய அதிகாரிகளுக்கெல்லாம் குடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது. சோனகன் சாவூர் பரஞ்சோதின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி. அவரு வந்து ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்துல வந்து ஆ தளிச்சேரி பெண்டுகளுடைய அந்த குடியிருப்பு பகுதிக்கு அவர் தான் வந்து நாயகமா இருந்திருக்கிறாரு. இவரே வந்து ராஜேந்திர சோழர் காலத்துல ஓ தி ஓலை நாயகமாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்பா, பையன் 2 பேர்த்துடைய அரசுலயும் அந்த ஒரு அதிகாரி வந்து இருந்திருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு இந்த மாதிரி கல்வெட்டுக்கள், செப்பேடுகள்ல இருக்கிற குறிப்புகள் மூலம் தெரிய வருது. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கும்போது, ஊர் பராமரிப்பு. ஊருக்கு தேவையான அ குளங்கள அ குளத்தை வந்து தூர்வார்றது, மடையில ஏதாவது பிரச்சனை இருந்திருந்துச்சுன்னா, கம்மாயில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அத பார்க்கறது. இல்ல ஏதாவது நெறைய இடங்கள்ல வந்து தரிசு நிலங்கள், சும்மாவே கிடக்கிற தரிசு நிலங்கள ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் வந்து வாங்கிக்குவாரு. இல்ல பெருந்தனத்த அதிகாரி யாராவது ஒருத்தங்க வந்து தரிசா இருக்கிற நிலத்த வாங்கி, அந்த நிலத்துல விவசாயம் செஞ்சு, அதுல வர்ற பொருள கோவிலுக்கு தருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப தரிசு நிலங்கள் பராமரிக்கப்படுது. அ அதுல ஊர் பராமரிப்பு அப்படிங்கிறது அடங்கிறது. அந்த தரிசு நிலத்துல வேலை செய்றவங்களுக்கு வருவாய் கிடைக்குது. இந்த மாதிரி ஒன்று சார்ந்து அப்படிங்கிற ஒரு சமூகத்துல தான் வந்து எல்லா அ ஆவணங்களும் பதிவாகி இருக்குது. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா, வணிகர்களின் குறிப்புகள். அ நிச்சயமா வந்து வேட்டை சமூகத்திலிருந்து வ மக்கள் இனக்குழு சமூகமா வந்து வேந்தர்கள் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம், வணிகர்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. உள்ளூர் வணிகர்கள், அங்காடிகள், தெரு தெரு அங்காடிகள் இருந்திருக்கு, பேரங்காடிகள் இருந்திருக்கு, சின்ன சின்ன கடைகள். தலையில சுமந்துட்டு போய் விற்பனை செய்தவங்கலாம் இருந்திருக்கிறாங்க. இங்க எங்களுடைய சத்தியமங்கலம் தர்மநாயக்கன் கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கல்வெட்டுல என்ன குறிப்பு இருக்கு அப்படின்னா, தலையில சுமந்துட்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த வியாபாரிக்கு ஒரு வரி டாக்ஸ் போட்டிருக்கிறாங்க. அவங்க தலையில சுமந்துட்டு வர அந்த பொருளுக்கு அ ஈக்குவலான அமௌண்ட்ட வந்து டாக்ஸ் ஒரு குறிப்பிட்ட சின்ன அமௌண்ட் வந்து டாக்ஸா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கல்வெட்டுக்கள்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? தலையில சுமந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்களா? வண்டி வச்சு போயிருக்கிறாங்களா? அந்த வண்டிய வந்து
மாடுகள் பூட்டின வண்டியா, கழுதைகள் பூட்டின வண்டியா, எந்த மாதிரியான வண்டிகள்? அந்த வணிகர்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்க எந்த வழியில போயிட்டு வந்தாங்க? அந்த வழிகளுக்கு வந்து என்ன பேரு? அந்த அந்த வழிகள்ல அவங்கள பாதுகாக்க இருந்த படை வீரர்கள், அந்த படை வீரர்கள்ல எப்படியெல்லாம் இருந்தாங்க? ஏகப்பட்ட குறிப்புகள் இது எல்லாமே கிடைக்கும். கல்வெட்டுக்கள், இந்த ஆவணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் இல்லைங்க. அது ஒரு கடல் மாதிரி எடுக்க எடுக்க நெறைய வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா வணிகர்கள தொடர்ந்து அங்காடிகளுடைய தகவல் நான் சொன்னேன் இல்லைங்களா? அ அங்காடிகள், பேரங்காடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் இருக்கும். அங்காடி அப்படின்னா கடைகள், பேரங்காடி அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு. இப்ப நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அங்க போனா எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி. இந்த கடைகளுக்கு, பேரங்காடிகளுக்கு எல்லாமே வந்து அவங்க பேர் வச்சிருந்தாங்க. பெரும்பாலும் அரசிகளுடைய பேர வந்து வச்சிருக்கிறாங்க. வானவன் மாதேவி பேரங்காடி, இந்த மாதிரி பேரோட எல்லாம் கடைகள் செயல்பட்டுட்டு இருந்திருக்குது. இன்னும் இருக்கு நெறைய. அ நீர் மேலாண்மை பற்றின கல்வெட்டுக்கள் வந்து நெறையவே இருக்குங்க. ஒரு மடை, அ தூம்பு, இந்த மாதிரி மதகு, இந்த மாதிரியான விஷயங்கள். இது எல்லாமே வந்து நீர் மேலாண்மையில வந்துரும். அடுத்ததா தொழில்கள். என்னென்ன தொழில் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். தச்சு வேலை இருந்தது, தையல் வேலை இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே, அ அந்த அந்த பணியாளர்களுக்கு என்ன கூலி தரப்பட்டது? எவ்வளவு கூலி தரப்பட்டது? இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே வந்து அதுல இடம்பெற்றிருக்கும். அடுத்ததா வருவாய். அ டாக்ஸ் நிலவரி வருது. வணிகர்கள் கிட்ட இருந்து நமக்கு வந்து வணிக வரி வருது. இந்த மாதிரி அ டாக்ஸஸ் பத்தி சொல்லும்போது, இந்த வருவாயில எல்லாமே வந்துரும். இதோடவே நான் வந்து சாவா மூவா பேராடுகள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். அது என்ன அப்படின்னா, இறப்பும், முதுமையும் இல்லாத ஆடுகளை கோவிலுக்கு தானமா தர்றது. அது எப்படி ஒரு ஆட்டுக்கு வந்து இறப்பும், முதுமையும் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சில கணக்கு இருக்குங்க. ஒரு 99 ஆடுகள் தராங்கன்னு வைங்களேன். அ அதுல இணை ஆடுகளையும் சேர்த்தி குடுப்பாங்க. ஆணும், பெண்ணுமா சேர்த்தி ஆடுகள குடுக்கும்போது, 99 ஆடுகள வந்து கணக்குல வச்சுக்குவாங்க. அந்த ஆடுகள பராமரிச்சு கோவிலுக்கு இவ்வளவு தரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு டாக்குமெண்ட்டா இருக்கும். அதாவது அந்த 99 ஆடுகள ஒருத்தர் பொறுப்புல குடுத்துருவாங்க. அவரு அது பராமரிச்சு, அ ஒரு 2 லிட்டர் நெய் வந்து தினமும் கோவிலுக்கு தரணும்னு வைங்களேன். அந்த 2 லிட்டர் நெய்யோட அதுக்கப்புறமா அந்த ஆடுகள்ல இருந்து அவருக்கு எவ்வளவு வருமானம் வருதோ, அது அவருடைய சொந்த செலவுக்கு எடுத்துக்கலாம். இதுல இந்த சாவாமூவா பேராடு எதுக்கு அப்டின்னா, அந்த 99 ஆடுகளும் ஆ அதே கணக்குல எண்ணிக்கையிலேயே இருக்கணும். அது எப்படி அதே எண்ணிக்கையில இருக்கும்? ஆடுகள் வந்து இனவிருத்தி ஆகும் இல்லைங்களா? குட்டி போடும். அப்ப இனவிருத்தி ஆகும். அப்போ சில ஆடுகள் ஏதோ நோய்வாய்ப்பட்டு இறக்கவும் செய்யலாம். இறந்தாலும் சரி, ஆ இனவிருத்தி ஆனாலும் சரி, அவங்களுக்கு கோவிலுக்கு அவங்க தரப்பட வேண்டிய கணக்கு அந்த 99 ஆடுகள்ல இருந்து வரக்கூடியது தான். அப்ப அதுக்கு மேல வர்றது யாருக்கு தரப்பட்டதோ அவருக்கான ஒரு அ வாழ்வாதாரத்துக்கான ஒரு உதவிதான். அ சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பெருந்தனத்து அதிகாரியா இல்லாம, சாதாரணமா இருந்த மக்களுடைய வாழ்வியல் ஆதாரத்துக்கான ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இந்த சாவமூவா பேராடுகளுடைய குறிப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்க வருது. அடுத்ததா நெறைய அரசியல் நிகழ்வுகள வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. இவரு அரசரா இருக்கும்போது, இவங்க வந்து இளவரசரா இருந்தாங்க. இந்த இவங்களுக்கு இந்த அரசர வந்து இந்த போர்ல வந்து வெற்றி பெற்றாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது, ஒரு அரசருடைய குறிப்புன்னு எடுத்தோம்னா, அதிலிருந்து அவரை சார்ந்து இருக்கிற மத்த எல்லா நிகழ்வுகளும் வந்து நமக்கு இந்த மாதிரியான கல்வெட்டுக்கள்ல இருந்து கிடைச்சிரும். அடுத்ததா குற்றங்கள், தண்டனைகள். எல்லா காலகட்டத்திலயும் குற்றங்கள் இருந்திருக்கு. பனிஷ்மென்ட் தண்டனைகளும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அ இதுல முக்கியமான தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அ கோவில்களுக்கு தரப்பட்ட பொருட்கள், தானங்கள். அந்த பொருட்களை அப்பவும் குற்றங்கள் நடந்திருக்கு. அந்த குற்றங்கள ஸ்ரீகாரியம் அப்படிங்கிற ஒரு அதிகாரி இருப்பாரு. நம்ம முன்னாடி எல்லாம் புரவுவரி நாயகம், ஓலை நாயகம் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அது அவங்கலாம் வந்து அஃபீசியலா இருக்கிறவங்க. ஸ்ரீகாரியம் அப்படிங்கிறவரு கோவில் சார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள எல்லாம் பார்க்குற ஒரு அதிகாரி. இவரு வந்து கோவில்களுக்கு விசிட் பண்ணுவாரு. அங்க இருக்கிற அந்த கோவில் கருவூலத்தை எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாரு. அது சார்ந்து அ ஆடிட்டிங் பண்ணும்போது,
அதுல ஏதாவது குற்றம் குறை இருந்துச்சு அப்படின்னா அதை விசாரிப்பாங்க. விசாரிச்சு அவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அந்த கோவில் நிர்வாகத்துல இருக்கிறவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி குற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது எல்லாமே வந்து கல்வெட்டுக்கள்ல கிடைக்குது. அடுத்ததா அளவை முறைகள். முன்னமே நான் ஒரு வார்த்தையில சொன்னேன். அ நகை குடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அத வந்து அதோடைய எடை, அதோட எந்த கல்லுல அளந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் தானமா குடுத்தாங்கன்னா, நெல் எவ்வளவு குடுத்தாங்க? அத எந்த அளவுல அளந்தாங்க? நெய் குடுக்குறாங்கன்னா, நெய்யாகட்டும், எண்ணெய் ஆகட்டும் எவ்வளவு ஆழக்கு தராங்க? இந்த மாதிரி அத அத அளந்த அந்த அளவைகளுடைய பெயர்கள் அங்க பொறிக்கப்படுறதுனால, அந்த அளவை முறைகள நம்மனால தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறமா இயற்கை சீற்றங்கள். இந்த இடத்துல புயல் வந்துச்சு, இந்த இடத்துல பெருமழை வந்துச்சு, இந்த இடத்துல பெரும் வறட்சி நடந்துச்சு. இங்க வந்து மக்கள் உணவுக்கே வழி இல்லாம அ போர் ஏற்பட்டதுனால இந்த இடத்துல வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் இழந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், வாழ்வாதாரம் இழந்து போற விஷயங்கள், இ இது எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் ஆகட்டும், இல்ல அரசர்கள்னால ஒரு போர்னால அ இருக்கட்டும், அஞ்சினான் புகலிடம் அப்படிங்கிற இடத்த பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாதுகாப்பு தேடி ஒரு இடத்துக்கு போறது. அஞ்சினான் புகலிடம். இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாடு, கூற்றம், ஊர், தெருக்கள். இப்ப இருக்கிற மாதிரி தான் ஸ்ட்ரீட், ஒரு டவுன், சிட்டி, டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இதுதான் வந்து தெருக்கள், ஊர், கூற்றம், நாடு, மண்டலம், வளநாடு இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. அ ரொம்ப அது அது எல்லாமே அந்த ஒரு மண்டலம் அப்படின்னா, அந்த மண்டலத்துல எவ்வளவு இடம் இருக்குன்னு அளக்கிறதுக்கு ஒரு அதிகாரி இருந்திருக்கிறாரு. அத வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கேல் வச்சு அளந்திருக்கிறாங்க. அ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியுது. அளவை முறை ஏற்கனவே சொல்லியாச்சு. 2வது தடவையா வந்துருச்சுங்க. அடுத்ததா கலைகளின் குறிப்புகள். என்னென்ன ஆர்ட் ஃபார்ம் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது. நடனம், ஆ வாத்திய கருவிகளை இசைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த தேவாரம் பாடுற பாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இது எல்லாமே வந்து கலைகள் என்னென்ன கலைகள் இருந்துச்சோ, அத பத்தின குறிப்புகள் வந்து இருக்கு. அந்த கலைஞர்களுக்கு நிபந்தம் குடுத்திருப்பாங்க. ஆ தானம் குடுத்திருப்பாங்க. இப்போ தேவாரம் இசைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஆ மங்களவாத்தியம் இசைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஊழியர்களுக்கு இவ்வளவு சம்பளம் குடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கும். அ இது மூலமா நமக்கு கலைகளுடைய குறிப்புகள் தெரிய வருது. கடைசியா வந்து பக்தி, மதம், சமூக நல்லிணக்கம். இது எல்லாமே வந்து கல்வெட்டுக்கள்ல கூறப்பட்டிருக்கும். அ சைவம் அ சைவ கா சைவ கோவில்கள்ல பார்த்தோம்னா, அத பத்தி சொல்லியிருப்பாங்க. வைணவ கோவில்கள் பத்தி அங்கேயும் சொல்லியிருந்திருப்பாங்க. இதே போல பௌத்த கோவில்களுக்கு, சமண கோவில்களுக்கு தானம் தரப்பட்டிருக்குன்னா, அந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ அ ஒரு சோழ மன்னர் வந்து அ சிவன வழிபடுறவரா இருக்கிறாரு அப்படின்னா, அவர் குடும்பத்தில இருந்தே அ பௌத்த கோவில்களுக்கு தானங்கள் தரப்பட்ட குறிப்புகள் இருக்கு. சமணர்களை ஆதரித்த குறிப்புகள் இருக்கு. ஸோ மத நல்லிணக்கமும் இருந்திருக்கு, சமூக நல்லிணக்கம் இருந்திருக்கு. பக்தி, இறை பக்தியில அங்க எந்த விதமான ஒரு குறைபாடும் இருந்திருக்கல. இதுக்கு ஆதாரமா சொல்லணும் அப்படின்னா, பேரரசுகள் இருந்து பெரிய பெரிய அரண்மனைகள்ல வாழ்ந்த பேரரசுகள்ல இருந்த காலகட்டத்து இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. அ இந்த மாதிரி ஒரு அரண்மனை இருந்துச்சு. பழைய அறையில இந்த அரண்மனை இருந்தது. இங்க சோழர்கள் வந்து வம்சாவழியா இருந்தாங்க. குறிப்புகள் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த அரண்மனைய பார்த்தா காணோம். ஆனா அதே காலகட்டத்துல அங்க இருந்த கோவில்கள் வந்து உயிர்ப்போட இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, நிச்சயமா பக்தி மட்டும் தான். அரசர்கள் வேறுபட்டாலும் அவர்கள் பக்தி வந்து வேறுபட்டதில்ல. அவங்க எப்பவுமே வந்து கோவில்கள் சார்ந்தோ, மத்த எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அ தடுக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததா, இப்போ நம்ம ஆவணங்கள் பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுல சும்மா எலாபரேட்டா நான் எல்லாத்துக்குமே போகல. நிலவிலை ஆவணம் இப்போ உங்க ஸ்க்ரீன்ல தெரியறது வந்து நிலவிலை ஆவணம் பத்தின ஒரு கல்வெட்டு. இது திருவொற்றியூர் கோவில்ல இருக்கிற கல்வெட்டு. 2ஆம் ராஜாதிராஜ சோழருடைய 9வது ஆட்சி ஆண்டியுடைய கல்வெட்டு. இது பார்த்தோம்னா மேல வந்து அது போட்டிருப்பாங்க. ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு ஆண்டு 9வது முதல் வரியில பாருங்க. ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு ஆண்டு 9வது. இங்க இருக்கிற ராஜாதிராஜன் அவருடைய காலகட்டம். ஓகேங்களா?
இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கோயில்ல பங்குனி உத்திரத்தப்போ வந்து ஒரு விழா நடைபெறுது. பங்குனி உத்திர விழா நடைபெறுது. அதுல 6வது நாள் வந்து அரசர் அங்க நேரடியா வர்றாரு. அவர் வரும்போது அரசர்கிட்ட நேரடியா கோரிக்கைகள் வைக்கலாம். அந்த திருவொற்றியூர் கோவில்ல பங்குனி உத்திரம் நடக்கும் 6வது நாள் அரசர் அங்க வருவாரு. அந்த ஊர் மக்களுக்கு அவர்கிட்ட ஏதாவது கோரிக்கைகள் இருந்துச்சுன்னா வைக்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த கோவிலுடைய ஸ்ரீகாரியம், அதாவது அந்த கோவிலுடைய அதிகாரி அவரு, அப்புறம் அங்க இருக்கிற காணி, அங்க இருக்கிற பண்டிதன், இவங்க எல்லாரும் சேர்ந்து அரசர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அந்த விண்ணப்பத்த வந்து அரசர் வந்து ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு அத வந்து காணியா அந்த நிலத்த வித்து காணியா குடுக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. நீங்க மேல இருந்து 4வது, 5வது வரியிலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த விலையாக பெற்று அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தெரியும். இந்த ஸ்க்ரீன் நான் டச் பண்ணேன்னா ஸ்கிப் ஆயிட்டு அதுக்கு அடுத்தடுத்து ஓடுது. அதனால என்னால எங்கேயும் நான் இப்ப கர்சர் வைக்கிற இடத்துல பாருங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னா, விலையாக விற்று அந்த மாதிரி காணியாக விற்று அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுது பார்த்தீங்களா? அ இது வந்து அந்த ஒரு டா டாக்குமெண்ட்ட பத்தி தான். அதாவது அ ஒரு தரிசா கிடந்த ஒரு நிலத்த பயிர் செஞ்சு, அந்த நிலத்துல இருந்து வர்ற ஆ வா அந்த விவசாயம் பண்ணி அங்கிருந்து வர்ற அந்த லாபத்துல ஒரு கோவிலுக்கு வந்து வரி செலுத்தணும் அப்படிங்கிறது அந்த அ அரசர் குடுக்குற ஒரு இது. அதாவது அந்த கோவில் சார்ந்த ஒரு இடம் வந்து ஆ இதா இருக்குங்க. தரிசு நிலமா இருக்கு. அந்த நிலத்த வந்து ஒரு பெருந்தனத்து அமுதன் கிழவன், பெரிய சோமான் அப்படிங்கிற ஒரு கிழவன் அப்படின்னா, ஆ நம்ம எப்படி சொல்றது? மிராஸ்தார் மாதிரின்னு வைங்களேன். நெறைய நிலங்களுக்கு அதிபதி. அவரு பேரு அமுதன் பெரியான் சோமான் அப்படிங்கிறவரு. அவருக்கிட்ட ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கு. அதுல இந்த நிலத்தையும் அவருக்கு குடுத்து, அ விலைக்கு குடுத்துட்டோம்னா, அந்த நிலத்த அவரு பராமரிச்சு, அதிலிருந்து வர்ற வரிய கோயிலுக்கு தருவாங்க. அப்போ கோவில் விஷயங்களுக்கு கொஞ்சம் இதாகும் அப்படின்ட்டு சிறைக்காரியம் வந்து அரசர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அத பரிசீலனை பண்ணிட்டு, அந்த அமுதன் கிழவன் பெரியான் சோமன் கிட்ட அந்த நிலையத்த வாங்கிக்க சொல்லி அரசர் சொல்றாரு. அவரும் அதுக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த நிலத்த வாங்கிட்டு, அதிலிருந்து வர்ற வருமானத்துல கோவிலுக்குன்னு வரி செலுத்துறேன் அப்படிங்கிறதையும் அவரு ஓகே சொல்லிர்றாரு. அப்போ வந்து அரசர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு அந்த அமுதன் கிழவன் பெரியான் சோமானுக்கு தரப்பட்ட அந்த நிலம், அத அவரு விக்கலாம். ஆ ஒத்திக்கி வைக்கலாம். அதாவது அடமானத்துக்கு வச்சுக்கலாம். அ இது எல்லாமே அவருக்கு மட்டும் இல்ல, அவருடைய சந்ததிகளுக்கும் இது வந்து போய் சேரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு நிலவிலை ஆவணம். இந்த இந்த ஒரு கல்வெட்டிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஆ ஒரு தரிசு நிலம் பாதுகாக்கப்படுது. அதுக்கு அரசர்கிட்ட நேரடியா வந்து விண்ணப்பம் வைக்கிற ஒரு அ நிகழ்ச்சி நடக்குது. திருவிழாக்களுக்கு அரசர் நேரடியா எழுந்தருள் வராரு. அப்படி வரும்போது அந்த ஊருக்கான கோரிக்கை இருந்து அது நிறைவேற்றப்படுது. அ அங்க கோவிலுக்கு வந்து வரி செலுத்துறாங்க. கோவிலுடைய அந்த கருவூலத்துக்கு வரி செலுத்துறாங்க. ஒருத்தர் நிலத்த வாங்கிட்டார்ன்னா, அத வித்துக்கலாம். அத வந்து அடமானம் வச்சுக்கலாங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கல்வெட்டு மூலமா தெரிய வருது. இப்போ இந்த ஒரே ஒரு கல்வெட்டு தான். இதுல நமக்கு இவ்வளவு தகவல்களும் தெரிய வந்திருக்கு. இதுக்கு அடுத்ததா நீங்க இங்க பார்க்கிறது என்ன அப்படின்னா, கல்வெட்டுக்கள்ல ஒரு உறுப்பா இருக்கிற கையெழுத்து. கையெழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஆணை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த டீல் நடக்கும்போது, இத வந்து நான் கூட இருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு தர்றவங்க. அப்படி பார்த்தோம்னா, எத்தன பேர் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பக்கத்துல இருக்கிற அந்த ஃபோட்டோவ நல்லா பாருங்க. அதுல து பெருமாள் எழுத்துன்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா? பெருமாள் எழுத்து, அதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம், வேளாண் எழுத்து அப்படிங்கிறது இருக்கு. மேல இருந்து பாருங்க, பெருமாள் எழுத்து வந்து 2வது லைன்ல இருக்கு. 3 3வது லைன்ல பெருமாள் எழுத்து இருக்கு. அதுக்கு அடுத்தது அந்த சிமெண்ட் பூச்சு மாதிரி திருச்சிற்றம்பல, வேளாண் எழுத்து அப்படிங்கிறது இருக்கு. இவங்க எல்லாம் பேரு அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அந்த சிமெண்ட் பூச்சுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அ எதிர்மலை உடையான் அப்படிங்கிற பேர் தெரியுது. எதிர்மலை உடையான் அப்படிங்கிறவரு அப்படி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அடுத்த லைன்ல இன்னொரு பெருமாள் வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இத்தன பேர் வந்து அந்த டாக்குமெண்ட்ல நான் வந்து இதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க.
இன்னைக்கு எப்படி ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு வந்து நம்ம ஐ விட்னஸ் கூப்பிட்டுட்டு போறோம். யாரு வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்றாங்களோ சம்மந்தப்பட்ட அந்த 2 பார்ட்டிஸ் இல்லாம, அவங்களுக்கு ஐ விட்னஸ்க்கு நம்ம எப்படி பண்றோமோ, அதே மாதிரி அப்படி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கையெழுத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேங்க. கையெழுத்துல வந்து தற்குறி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. தற்குறின்னு நம்ம யாரையாவது திட்டுவோம். படிக்க படி எழுத்தறிவு, படிப்பறிவு இல்லாதவன் அவன் சரியான தற்குறி அப்படின்னு சொல்லுவோம். தற்குறிங்கிற ஒரு எழுத்தும் நமக்கு கல்வெட்டுக்கள்ல கிடைக்கிற ஒரு வார்த்தை தான். என்ன தற்குறினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு ஆவணம், ஒரு டாக்குமெண்டேஷன் நடக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அ படிப்பறிவு இல்ல. அப்போ அவரு வந்து அந்த இடத்துல ஐ விட்னஸா இருக்காரு. அவருடைய ம அப்போ அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவரு அவரு வந்து தனக்கான இப்ப நம்ம கை நாட்டு வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிய வந்து அவரு போடுவாரு. அந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு அவருக்கு தெரிஞ்ச படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அத படிச்சு காமிச்சு, அந்த டீல்ல அந்த டாக்குமெண்ட்ல இவரு ஐ விட்னஸா இருக்காரு. இவருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்ற பட்சத்துல, எப்படி இப்பல்லாம் கை நாட்டு வைக்கிறோமோ, அந்த மாதிரி அவங்க தன்னுடைய குறிய போட்டுருவாங்க. அதுக்கு கீழ தற்குறி, இதுக்கு நான் சாட்சி அப்படின்னு அவருக்கு படிச்சு காமிச்சாரு இல்லையா? அவரு கையெழுத்து போடுவாரு. இந்த மாதிரி ரொம்ப அ எல்லாமே ரொம்ப தெளிவான ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து அந்த காலத்துல போயிருக்கு. இப்ப நம்ம கல்வெட்டுக்களுடைய அந்த அமைப்புடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஓம்படை கிளவி அப்படிங்கிறது. ஓம்படை கிளவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி ஒரு மங்கள சொல்லோட ஒரு கல்வெட்டு ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி தரப்பட்ட இந்த தானம் வந்து நல்ல விதமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆ தானத்த வாங்கிக்கிட்டவங்களும் சரி, அவங்களுடைய சந்ததியினரும் சரி, அவங்கள வந்து ஒரு அரசர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய பாதங்கள தன்னுடைய தலைக்கு மேல வச்சு தாங்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாரு. அ ஒரு நாட்டின் அரசர், பல அரசர்கள வெற்றி பெற்றவரு. ரொம்ப செல்வ செழிப்பு மிகுந்தவரு, வீரம் மிகுந்தவரு. அப்படியாப்பட்ட ஒருத்தர் வந்து, இந்த தானத்த வாங்கிக்கிட்ட ஒருத்தரு, சாதாரணமான ஒருத்தருடைய பாதங்கள என் தலையில வச்சு தாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே சமயம், அந்த தானத்த பாதுகாக்க தவறுனா என்ன ஆகும் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா, சரியான ரொம்ப வசைமொழிகள் வந்து நெறைய சாபமா சொல்றாங்க. இந்த கல்வெட்டுல கடைசி 2 வரிக்கு முந்தின வரிய பார்த்தீங்கன்னா, அ பசுங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். இங்க எத்தன பேத்துக்கு கல்வெட்டு படிக்க தெரியும்னு தெரியல ஜாயின் பண்ணவங்களுக்கு. "கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவத்திற்கு" அப்படிங்கிறது அங்க இருக்கிற குறிப்பிட்டிருக்கிற வரி. அதாவது அ கங்கை கரை அப்படிங்கிறது இந்துக்களுடைய புனிதமான ஒரு இடம். காராம்பசு அப்படிங்கிறது தா கறவை மாடு அந்த தாய்மையை போற்றும் ஒரு விஷயம். இந்த புனிதமான ஒரு இடத்துல போயிட்டு தெய்வமா வழிபடுற ஒரு விலங்க வந்து, நம்ம எப்படி கொல்லுவோம்? மாட்டோம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு ஆளாவாங்க. கோவிலுக்காக தரப்பட்ட தானம், இல்ல யாரோ ஒருத்தருக்காக தரப்பட்ட ஒரு நல்லதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயத்த, தனக்குன்னு யாராவது அனுபவிக்க நெனைச்சாங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய பாவத்துக்கு அவங்க ஆளாவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது தமிழ் கல்வெட்டுகள் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா, நிச்சயமா இல்லைங்க. தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல இஸ்லாமிய கல்வெட்டுகளும் இருக்கு. கிறிஸ்தவர்கள் கொடுத்த கல்வெட்டுகளும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெக்கா புனித யாத்திரை மெக்காக்கு தான் போவாங்க. அதேபோல இஸ்லாமியர்கள் வந்து ஆ விரும்பத்தகாத ஒரு விலங்கா படுறது வந்து பன்றி. பன்றிக்கறி வந்து இஸ்லாமியர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஒரு கட்டாயமா சாப்பிடக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்துல, என்ன மாதிரியான ஒரு சாப வார்த்தைகள் சொல்லுவாங்க? அது ஒரு இஸ்லாமியர்களுடைய தான கல்வெட்டா இருந்துச்சு அப்படின்னா, மெக்காவில் பன்றிக்கறியை தின்ற பாவத்திற்கு ஆளாவார்கள் அப்படி. எவ்வளவு பெரிய ஒரு கடினமான, கொடுமையான வார்த்தைகள் இதெல்லாம் வசை சொற்கள். இந்த மாதிரி ஒரு ஓம்படை கிழவி அப்படிங்கிறது, நல்ல விதமா தானத்த பாதுகாத்தா நல்லா இருப்பீங்க. உங்க சந்ததியே நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அத நீ எ பண்ணல அப்படின்னா, அந்த தானத்த நீ பண்ணலைன்னா, நீ எவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆளாவ அப்படிங்கிற விஷயத்தையும் அ சொல்லி முடிக்கிறாங்க. இது வந்து கல்வெட்டுக்கள். அரசர் கொடுத்த தானங்கள வந்து இந்த மாதிரி பல்வேறு வகைப்பட்ட ஒரு இதுல நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, கோவில் கல்வெட்டுக்கள்ல பார்க்குறோம். அடுத்ததா ஒரு ஆவணத்துடைய ப்ராசஸ்ல ஓலை, கல்வெட்ட தாண்டி இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செப்பேடுகள்.
செப்பேடுகள் வந்து எவ்வளவு முக்கியமான அங்கம் வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செப்பேடுகள் நமக்கு தமிழகத்துல கிடைச்சிருக்கிறதுலயே ரொம்ப பழமையான செப்பேடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல்லவர் காலத்து குண்டூர் குண்டூர் மாவட்டத்துல கிடைச்ச செப்பேடு தான். பல்லவர் காலத்து கிபி 3ஆம் நூற்றாண்டு சேர்ந்த செப்பேடு. இப்போ வரைக்கும் இந்தியால வந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட செப்பேடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல வந்து அ 250க்கும் மேற்பட்ட செப்பேடுகள் வந்து சென்னை மியூசியத்துல வந்து பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்க. செப்பேடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் அ செப்பு செப்பு தகடுகள்ல வந்து வெட்டப்பட்டிருக்கும். இப்போ உங்களுக்கு பிக்சர் தெரியுது இல்லைங்களா? அந்த செப்பு தகடுல வந்து அ எழுத்துக்கள எப்படி ஓலையில வந்து எழுதுறாங்களோ, அதே மாதிரி அ இதுல வந்து எழுத்துக்கள பொறிச்சிருப்பாங்க. பெரும்பாலும் செப்பு தகடுகளா தான் இருக்கும். அ பித்தளையிலயும் செப்பேடுகள் எழுதுறாங்க. ஈயத்திலயும் எழுதுறதா வந்து சொல்லப்படுது. அ இதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கறது வந்து இப்ப படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, செப்பேட்ட வந்து எப்படி அ வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுல வந்து நெறைய இதழ்கள் தெரியுது இல்லைங்களா? அ செப்பேடுகள் ஒரு இதழ் மட்டும் ஒரே ஒரு நம்ம டாக்குமெண்ட் பேப்பர் மாதிரி ஒரே ஒரு இதழோட செப்பேடு இருக்கு. அது இல்லாம ம் நெறைய இதழ்கள் கொண்ட அதாவது திரு இந்தளூர் செப்பேடு வந்து 85 இதழ்களோட கிடைச்சிருக்குங்களாமா. அவ்வளவு இதழ்கள் கொண்ட செப்பேடுகளும் இருந்திருக்கு. ம் இதுல தனி செப்பேடா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கோர்வையான செப்பேடுகளா இருந்தாலும் சரி, அதுல வந்து அரசருடைய சின்னம் கண்டிப்பா அது எந்த அரசர் தராரோ, அவருடைய சின்னம் வந்து கண்டிப்பா பொறிக்கப்பட்டிருக்கும். தனி செப்பேடா இருந்துச்சுன்னா, அதுக்கு மேலேயே வந்து அந்த சின்னத்த போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாம இந்த மாதிரி இப்ப நீங்க படத்துல பார்க்குற மாதிரி ஒரு பஞ்ச்சா இருக்கு அப்படின்னா, செப்பேடுகளுக்கு நடுவுல ஒரு துளையிட்டு, அதுல வந்து இந்த இதழ்களை எல்லாம் சேர்த்திருப்பாங்க. அந்த சின்னம் அரசருடைய சின்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இல்லைங்களா? அந்த சின்னத்துல கண்டிப்பா மங்கள சின்னங்கள் இடம்பெற்றிருக்கும். சாமரம், வெண் சாமரம் இருக்கும். அப்புறம் வந்து அ வெண்கொடை இருக்கும். அப்புறம் விளக்கு இருக்கும். அ சிலதுல வந்து அங்குசம், யானையுடைய அங்குசம் இருக்கும். தாமரை பூக்கள் இருக்கும். இந்த மாதிரி அ மங்கள பொருட்கள்னு சொல்லப்படுற விஷயங்கள் வந்து இதுல இடம்பெற்றிருக்கும். அ அது போக அந்த அரசர் வெற்றி பெற்ற இது வந்து சோழர்களுடைய செப்பேடு. அதுல அதுல பார்த்தோம் அப்படின்னா, அ புலி சோழர்களுடைய சின்னம் புலி இருக்கு. பாண்டியர்களுடைய மீன் காட்டப்பட்டிருக்கு. சேரர்கள வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய சின்னம் வில் காட்டப்பட்டிருக்கு. இந்த முத்திரைய சுத்திலும் அரசருடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்கு. இதுதான் வந்து இந்த முகப்புல இருக்கிறது. அந்த வளையத்துல இருக்கிறது. கீழ இருக்கிற இதழ்ல பார்த்தோம்னா, அவங்க போட்டிருக்கிற ஹோல்ஸ் நல்லா தெரியுது. அந்த துளையில வந்து எழுத்துக்கள் ஆ டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அழகாவே வந்து செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே தான் வந்து ஒரு செப்பேடுகள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதுக்கான அ ஒரு உதாரண படமா இங்க காட்டுறேன். ஓகே. இனி அடுத்தது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்க, யாரால பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு? அப்படிங்கிறது. எங் எங்க யாரால பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு அப்படின்னா, அ ஓலை முதல் டாக்குமெண்ட் வந்து ஓலை அரசருடைய கருவூலத்துல வைக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்ததா ஊர் சபைகளுக்கு குடுக்கும்போது, அந்த கோவில் தரப்பட்ட கோவில்களுடைய கருவூலத்துல வைப்பாங்க. அதுக்கப்புறமா ஊர் சபையில சாரி இங்க ஊர் சபைன்னு வந்திருக்கு. கடைசியா வந்து தனிப்பட்டு யாருக்கு அந்த ஓலை தரப்பட்டதோ, அங்க அவங்க கிட்ட தனிப்பட்ட அந்த நபர்கிட்ட இருக்கும். சரிங்களா? இப்போ இதுவரைக்கும் நம்ப இப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திருக்கிறோம். இப்போ அடுத்ததா நம்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா, இதோ ஒரு ஆவணம். எப்படி இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக ஒரு அ ஆவணத்த வந்து நான் எடுத்திருக்கிறேன். இது ஆனைமங்கலம் செப்பேடு. இத வந்து வழங்குனவரு 1ஆம் ராஜராஜ சோழர். அ இது வழங்கப்பட்ட நாள் வந்து ராஜராஜ சோழருடைய அ 23வது
ஆட்சி ஆண்டுல தான் வந்து இந்த செப்பேடு தரப்பட்டிருக்குது. சரிங்களா? ஆனைமங்கலம் செப்பேடு. இதுல 3 நிகழ்வுகள் நம்ம பார்த்தோம். ஆனைமங்கலம் செப்பேட்டுடைய அரசவை நிகழ்வு, அடுத்ததா வந்துட்டு ஊர் சபை நிகழ்வு, ஆ அதிகாரிகளுடைய பங்களிப்பு என்ன, ஊர் சபையுடைய நிகழ்வு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். இந்த இப்போ நம்ம இந்த படத்துல பார்த்த இந்த செப்பேடு வந்து லெய்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அந்த லெய்டன் ல தான் இந்த செப்பேடு பாதுகாக்கப்பட்டு இருக்கு. இதோடைய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த செப்பேடு ஆரம்ப பகுதிகள் வந்து அரசருடைய வம்சாவளிகள பத்தி சமஸ்கிருதத்துல சொல்லியிருக்கிறாங்க. அது போக ஆ ராஜராஜ சோழருடைய 21வது ஆட்சி ஆண்டுல சூளமணி வர்ம விகாரம் அப்படிங்கிற ஒரு புத்த விகாரைய வந்து ஆனைமங்கலத்துல கட்டுறதுக்காக நிலதானம் செய்யப்பட்ட செய்தி தான் வந்து இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அப்படிங்கிறது. இந்த செப்பேடு நடக்கும்போது அரசவையில என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்ரீவிஜய மன்னர் கடாரம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? கடாரம் ஸ்ரீவிஜயம். அந்த சைலேந்திர வம்சத்துடைய மன்னர் ஸ்ரீ மார விஜயதுங்கவர்மன் அப்படிங்கிறவர் வந்து ராஜராஜ சோழர்கிட்ட வந்து கோரிக்கையை வைக்கிறாரு. அதாவது தன்னுடைய தந்தையுடைய பெயர்ல இங்க நாகப்பட்டினத்தில் அதாவது தமிழகத்துல ஒரு புத்த விகாரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ ராஜராஜ சோழரை வந்து அப்ப எங்க இருக்காருன்னா, ராஜாசிரியர் பந்தல்ல இருக்கிறாரு. அவருடைய அரண்மனையில ராஜாசிரியன் பந்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது தான், இவரு கடார மன்னர் வந்து பார்க்கிறாரு. தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறாரு. அப்பவே அவரு என்ன பண்றாருன்னா, தன்னோட இருக்கிற உடன்தரத்து அதிகாரிகள்கிட்ட அவருடைய வேண்டுதல பத்தி கேட்கிறாரு. அவங்க அப்பா சூளாமணிவர்மன் நினைவா வந்து அவரு இங்க புத்த விகாரம் கட்டணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், அவர் வந்து அதுக்கு சரி ஓகே அங்க கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு. அதுக்காக என்ன ஆணையிடுறாரு அப்படின்னா, இந்த ஆனைமங்கலம் அப்படிங்கிறது சத்திரிய சிகாமணி வளநாட்டு பகுதி. அங்க வந்து பட்டணக்குர்ராம் அப்படிங்கிற பகுதியில இருக்கிற நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல நீங்க புத்த விகாரம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற அனுமதிய குடுக்குறாரு. அவரு அந்த அனுமதி குடுக்கும்போது, அந்த கோவில் கட்டுறதுக்கு அதாவது அந்த புத்த விகாரம் கட்டுறதுக்கான இடம், எவ்வளவு இடத்த வந்து தானமா குடுக்குறாருன்னு பாருங்க. 97 வேலி, 2 மா, ஒன் அ 1½ காணி, 1 முத்திரிகை நிலம் தானமா தர்றாங்க. இது என்ன 97 வேலி, 2 மா அப்படின்னெல்லாம் பார்த்தா, இன்றைய காலகட்டத்துக்கு ஏறக்குறைய 450 ஏக்கர் கடாரம் மன்னருக்கு ராஜராஜ சோழர் வந்து தானமா புத்த விகாரம் கட்டிக்கிறதுக்காக தராரு. இப்போ ஒரு ராஜாச்சிரிய பந்தல்ல அரசர் இருக்கிறாரு. வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. உடனே அந்த கோரிக்கை வந்து திருவாய் மொழியப்படுது. அரசரால திருவாய் மொழியப்படுது. உடனே என்ன நடக்கும்? அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும்? ஆ அந்த அரசருடைய ஆணை வந்து நிறைவேற்றப்படுது. ஆனா, அதுக்கு நடுவுல வந்து ராஜராஜர் வந்து இறந்துடுறாரு. அந்த வேலை ஏதோ ஒரு காரணமாக தடைப்படுது. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழர் வந்து மீண்டும் அத வந்து எடுத்து செய்றாரு. சரிங்களா? ஆ அதுக்கப்புறம் அரசருடைய அந்த ஆணை மீண்டும் அந்த நிகழ்வு நடக்கவிருக்கு அப்படிங்கிறத வந்து செப்பேட்டுல பொறிக்க சொன்ன அதிகாரியோடைய பேரு தில்லையாழி அப்படிங்கிற ஒரு அதிகாரி தான் அத பண்ண சொல்றாரு. அப்புறம் செப்பேட்டுலயும் சமஸ்கிருதம், தமிழ் பகுதி இது எல்லாமே எழுதுனவங்க 5 பேர் எழுதியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அரசவை நிகழ்வா ஒரு அரசர்கிட்ட கேட்கறதுல இருந்து, அது எப்படி செப்பேட்டுக்கு போற ஓலையில எழுதி அது செப்பேட்டுக்கு போற ப்ராசஸ் வரைக்கும், இது அரசவை நிகழ்வா நம்மனால பார்க்க முடியுது. அடுத்ததா அதிகாரிகள். இந்த செப்பேட்டு விஷயத்துல யாரெல்லாம் அதிகாரிகள் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆ தானம் தரப்பட்ட நிலத்துக்கு வரி விலக்கு செஞ்சிருக்கிறாங்க. அதிகாரிகள் வந்து அ அந்த வரி புத்தகம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? புறவு வரி நாயகம் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அ இந்த நிலத்துக்கு தானம் தரப்பட்ட நிலத்துக்கு வரி விலக்கு ஏற்கனவே அந்த நிலத்துக்கு வரி வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அது தானமா வந்துருச்சு.
சோ அதுக்கு வந்து வரி விலக்கு தரப்பட்டத அவங்க குறிப்பு எடுத்திருக்கணும். அரசர் வந்து சொன்ன விஷயத்த வந்து திருமந்திர ஓலை வந்து பதிவு செஞ்சுர்றாரு. அந்த ஆணைய வந்து கர்மம் ஆராயும் அதிகாரி, அதாவது அந்த வேலை கரெக்ட்டா நடக்குதா, ப்ராசஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குற அந்த அதிகாரி வந்து, இது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் போட்டுக்கிறாரு. அரசு ஆவணங்கள்ல பதிவு செஞ்சுர்றாரு. இந்த 2 பேருமா சேர்ந்து பதிவுகள சரியா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நடுவிற்கும் அதிகாரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சரி பார்க்கிறாரு. அதாவது திருமந்திர ஓலை நாயகமும், புறவு வரி அதிகாரி, கருமாராயம் அதிகாரி இவங்க எல்லாமே கரெக்ட்டா தான் வேலை செய்றாங்களா அப்படிங்கிறத நடுவிற்கும் அதிகாரி வந்து பார்த்துக்கிறாரு, சரி பார்க்கிறாரு. இத வந்து புறவு வரி, வரி புத்தக நாயகம் ஆவணங்கள்ல பதிவு செய்றாரு. இந்த இவ்வளவு நிலமும் வந்து இவ்வளவு நாளா மக்கள் பயன்பாட்டுல இருந்திருக்கு. இது வந்து இப்போ புத்த விகாரை கட்டுறதுக்காக தரப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலத்துல இதெல்லாம் வந்து வரி விலக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த புதிய தகவல வந்து வரி புத்தக நாயகம் புறவு வரியில வந்து பதிவு செய்றாரு. அதுக்கப்புறமா ஆ அதிகாரிகள் கையொப்பமிட்ட அந்த அரசருடைய ஆணை வந்து அந்த ஊருக்கு கிராம சபைக்கு கொண்டு போறாங்க. அந்த கிராம சபைக்கு யாரு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நடுவிற்கும் அதிகாரி. ஆ கருமாராயமா பார்க்கிறவங்களுடையதும் திருமந்திர ஓலை பார்த்த வேலைய சரி பார்த்தாரு இல்லையா? அந்த நடுவிற்கும் ஆ கண்காணி, புறவரி நாயகம் இவங்க 2 பேருமே வந்து அந்த ஆணைய கொண்டுட்டு ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அந்த ஆனைமங்கலம் கிராமத்துக்கு போறாங்க. இனி ஆனைமங்கலம் கிராமத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆ ஆனைமங்கலம் செப்பேடு வந்து ஊர் சபைக்கு வந்துருது. அப்போ வரும்போது ஆ அரசரின் ஆணைய கிராம எல்லைக்கே வந்து ஊர் சபைக்காரங்க அரசர்கிட்ட இருந்து இப்படி அதிகாரிகள் வந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும், ஊர் சபையினர் எல்லாருமே, ஊர் மக்கள் எல்லாருமே அந்த கிராமத்தோட எல்லைக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு பூரண கும்ப மரியாதையோட அரசருடைய அந்த ஆணைய தலைக்கு மேல வச்சு, அத வந்து ரொம்ப பயபக்தியா வாங்கி வரவேற்கிறாங்க. அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தானம் தரப்பட்ட அந்த நிலத்தோட எல்லைகள் இருக்கு இல்லைங்களா? இப்ப 450 ஏக்கர் நிலம் தானம் தரப்பட்டிருக்கு. இந்த நிலத்தோட எல்லைய வந்து ஒரு பெண் யானைய வர வச்சு, அந்த யானைய நடக்க விட்டு, அது நடந்து போற இடத்து எல்லைகள வந்து கல்லும், கள்ளு செடியும் வச்சு அந்த எல்லைகள குறிச்சுக்கிறாங்க. இப்படிதான் வந்து ஒரு இடத்தோட எல்லைகள் குறிக்கப்படும். அதுக்கு அப்புறமா வந்து நிலதானம் கிராம கணக்குகள்ல மாற்றம் செய்யப்படுது. இதுக்கு வந்து கீழ்நிலை அதிகாரிகள் வந்து கையொப்பமிடுறாங்க. ஏற்கனவே இதெல்லாம் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல வந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அப்பவே ப்ராசஸ் பண்ணிர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நிலத்துக்கு தானமா தரப்பட்ட அந்த நிலத்துல இருக்கிற நஞ்சை, புஞ்சை, கோயில், குளங்கள் இது பத்தின தகவல்கள வந்து மக்களுக்கு சொல்றாங்க. இந்த 450 ஏக்கர்ல இருக்கிற நஞ்சை, புஞ்சைக்கு வரி விலக்கு, இங்க இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அங்க கிடைக்கிறதுக்கு. அதேபோல அங்க இருக்கிற குளங்கள்ல இருக்கிற குளங்கள யார் பாதுகாக்கிறது? அதை யார் பயன்படுத்துறது? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு தெரிவிச்சுருவாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ப பார்த்தோம் அப்படின்னா, தானமா தரப்பட்ட அந்த நிலத்துல என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அனுமதி தருவாங்க. என்னெல்லாம் பண்ணிக்கலாம்? மரம் நட்டுக்கலாமா? மாடி வீடு கட்டிக்கலாமா? இன்னும் எவ்வளவு இருக்கு? நெறைய விஷயங்கள் இருக்கு. என்னென்னலாம் தரலாம் அப்படிங்கிற அ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆ இது மாடி வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அ மரம் நட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்புறம் இன்னும் வந்துட்டு அ அங்க இருக்கிற இடங்கள்ல எந்த மாதிரியான அ பயன்பாடுகள நம்ம செஞ்சுக்கலாம், செய்யக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள், அனுமதிகள மட்டும் தான் அங்க இருக்கிற மக்கள் செஞ்சுக்க முடியும். அரசருடைய அனுமதியில அடங்காத எந்த விஷயங்களையுமே அவங்கனால கண்டிப்பா செஞ்சுக்க முடியாது. அது போக நீர்ப்பாசனம் குறித்த நிபந்தனைகள். இப்போ அந்த இடத்துல ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, ஒரு வாய்க்கால் இருக்கு, கிணறு இருக்கு அப்படின்னா, அது வந்து யாருக்கு சொந்தம்? அது எப்படி இது பண்றது? அது விவசாயத்துக்கு எடுத்துக்கலாமா? வேண்டாமா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெளிவா சொல்லிருவாங்க. கடைசியா தானம் தரப்பட்ட நிலத்துக்கு வரி விலக்கு, என்னெல்லாம் வரி விலக்கு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள சொல்லிருவாங்க.
வரி விலக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 450 ஏக்கர் நிலத்துக்கு வர்ற அந்த நிலத்துக்கான நிலவரிய வந்து கட்ட தேவையில்ல. அதுக்கு என்ன பேர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பள்ளி சந்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு வரி விலக்கு இருக்கு. இனி அந்த பள்ளி சந்தத்துல என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதுல அடங்கியிருக்கும். இப்படிதான் வந்து ஒரு ஆவணம் பின்பற்றப்பட்டது. ஒரு கோரிக்கை எழுப்பப்படுது. கோரிக்கைகள்ல பல விதங்கள் இருக்கு. கோரிக்கை யாரெல்லாம் எடுப்பாங்கங்கிறது பார்த்தோம். இதுல எவ்வளவு அதிகாரிகள் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இது எல்லாமே முழுமையா அந்த காலத்துல நடக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்டேஷன். இதையே தான் வந்து கோவில்கள்ல கல்வெட்டுக்களா பொதுமக்கள் பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க. அரசருடைய கருவூலத்துல இருந்த மூலப்படியும், தனிநபருக்கு போய் சேர்ந்த செப்பேடுகளும் தவிர்த்து, கோவில்ல இருக்கிற கல்வெட்டுக்கள் எல்லாம் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து தன்னுடைய சந்ததியர்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ, இப்ப நம்ம அதையெல்லாம் தெரிஞ்சுகிட்டு இருக்கிறோம். இதுக்கு நமக்கு கருவியா பயன்படுறது எபிகிராபி அப்படிங்கிற இந்த தொல்கால எழுத்துக்கள நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இன்னும் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுல எனக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இப்போ வந்து நம்ம அடுத்ததா கேள்வி நேரம். நான் 1½ மணி நேரம் கேட்டிருந்தேன். என் டைம் முடிச்சுக்கிட்டேன். இந்த கேள்வி நேரத்துல நீங்க குறிப்பு எடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு இருந்தா கேளுங்க. நன்றி.